Yes, hi students. So, இன்னைக்கு நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து எப்படி மெண்டல் ஹவு ஹி டஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் பீ பிளான்ஸ் என்ன பண்ணார், பிளான்ட் ஹைப்ரிடைசேஷன்னு சொன்னால் அதில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். நோ வி ஆர் மூவிங் இன் டு மோனோஹைப்ரிட் கிராஸ். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் இன் மெண்டலிசம், ஸோ என்னென்ன டெர்மினாலஜிஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ஜீன் தெரியும். தென் ட்ரெயிட்னா என்ன? இட் இஸ் த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக், அந்த அப்சர்வேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இங்கே அவர் என்ன எடுத்துக்கிட்டார் மெண்டல், ஹி யூஸ்ட் பீ பிளான்ட். ஓகேவா? ஸோ அந்த பீ பிளான்ட் வந்து இது டாலாக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, அது என்னது ஹைட். ஸோ அந்த ட்ரெயிட் இட் இஸ் தி ஹைட். அந்த ட்ரெயிட் என்னது, இட் இஸ் தி ஹைட். அது வந்து எப்படி இருக்குது, டால் ஆர் ஷார்ட். ஸோ இந்த ஹைட் அப்படிங்கிற அந்த ட்ரெயிட் இட் இஸ் ஆல்வேஸ் டிட்டர்மைன்ட் பை ஜீன். ஸோ அந்த கேரக்டரே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸிபிட் ஆகுது. ஸோ அதுதான் என்னது, இட் இஸ் known as alleles. ஓகே, ஸோ இன் விச் தி அல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த ட்ரெயிட், அதுதான் என்னது. ஸோ ஜீன்ஸுமே இது டிட்டர்மைன் பை ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸுமே வேறு ஃபார்ம்ஸில் எக்ஸிபிட் ஆகுது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், அலலீஸ்ன்னு சொன்னோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், அலலீஸ்னால் இட் இஸ் அ வேரியன்ட் ஆஃப் ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வேரியன்ட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்னு சொல்லியிருப்போம். ஸோ வேரியஸ் வேஸில் எக்ஸிபிட் ஆகிறத நம்ம அலலீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஹியர் நம்ம என்ன சொன்னோம், இந்த பீ பிளான்ட்டோட ஹைட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ ஹைட் வந்து டால், டுவார்ஃப் ஷார்ட். ஓகே, ஸோ டால் வந்து நம்ம கேபிட்டல் டீயாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. எஸ், அண்ட் ஷார்ட்டுக்கு வந்து ஸ்மால் டி. ஓகே, ஸோ டால்னா இட் இஸ் கேபிட்டல் டி அண்ட் ஷார்ட் டுவார்ஃப்னா இட் இஸ் ஸ்மால் லெட்டர் டி. ஸோ என்னென்னா திஸ் alleles they always occur in pairs. ஓகே, ஸோ இதில் ஹோமோசைக்கஸ் அப்படின்னு இருக்கு, ஹெட்ரோசைக்கஸ் அப்படின்னு இருக்கு. முன்னாடி நம்ம ஹோமோசைக்கஸ் பார்த்துருப்போம், வேர் அந்த அலிலி பேர்ஸ் வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த அலிலி எப்பயுமே எப்படி இருக்கும், பேர்ஸில் தான் இருக்கும். ஹோமோசைக்கஸ்னால் என்ன, ஹோமோனா என்ன, சேம். ஸோ சேம் அலிலி பேர்ஸ் வந்து இருக்கணும், லைக் டி இது இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இது டால், கேபிட்டல்னால டீனாலே இட் இஸ் டால். ஸோ ஸ்மால் டி என்னது, இட் இஸ் டுவார்ஃப். ஸோ ஹோமோசைக்கஸாக இருக்கணும், தட் இஸ் சேமாக இருக்கணும் அந்த அலிலி பேர். ஓகே, ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஹெட்ரோசைக்கஸ் அப்படின்னா என்னென்னா இன் விச் த அலிலி பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லைக் ஒரு கேப்ஸ் ஒரு ஸ்மால். ஸோ டால், டுவார்ஃப் ரெண்டுமே இருக்கும் அந்த பிளான்ட்ஸில். ஓகே, ஸோ திஸ் இந்த மாதிரி ஹோமோசைக்கஸ் அலிலி எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த பிளான்ஸில் என்ன அந்த மாதிரி பிளான்ஸ் என்ன இருக்கும், இது என்ன இருக்குது, ரெண்டுக்கிட்டையுமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. அப்போ அந்த பிளான்ட் இட் இஸ் அ டால் பிளான்ட் அப்படின்னு நம்ம வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. அது வந்து இட் இஸ் அ ஃபீனோடைபிக் கேரக்டர். ஓகே, ஸோ ஸ்மால் டி ரெண்டுமே இருக்குன்னா அது என்ன இருக்கும், ஷார்ட்டு. ஸோ இட் இஸ் அ டுவார்ஃப் பிளான்ட் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஓகே, ஸோ ஹெட்ரோசைக்கஸ் இந்த இது வந்து நம்ம அந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் படிக்கும்போது பார்க்கலாம், இது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது. திஸ் கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் சேர்ந்துருந்தால் அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும், டாலாக இருக்குமா ஷார்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத அந்த மோனோஹைப்ரிட் கிராஸில் பார்க்கலாம். ஸோ தென் homozygous dominant and homozygous recessiveன்னு இருக்குது. வேர் அந்த அலிலி பேர்ஸ்லாமே இட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் தி டாமினன்ட் கேரக்டர். அது என்னது, ஹோமோசைக்கஸ் டாமினன்ட். அது ஹோமோசைக்கஸ் ரெசசிவ்னா அந்த அலிலி பேர்ஸ் வந்து ரெசசிவ் ட்ரெயிட் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கு. அது இஸ் known as homozygous recessive. ஓகே, ஸோ homozygous dominant and homozygous recessive ஆல்வேஸ் த டால் தான் டாமினண்ட்டாக தே கன்சிடர். ஸோ அதனால் டால் தான் டாமினன்ட். அதான் ஹோமோசைக்கஸ் டாமினண்ட்டில் ரெண்டு கேபிட்டல் டி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ரெசசிவில் ஸ்மால் டி. தென் ஹெட்ரோசைக்கஸாக இருக்குது. ஸோ ஹெட்ரோசைக்கஸ்னால் என்ன, இது தான். ஸோ ஹெட்ரோசைக்கஸ் வந்து ஆல்வேஸ் நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் தே கன்சிடர் தட் ஹெட்ரோசைக்கஸாக இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே இட் இஸ் டால் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஹெட்ரோசைக்கஸ் இட் இஸ் ஆல்வேஸ் டால். ஹோமோசைக்ளஸில் தான் இட் இஸ் டாமினன்ட் ரெசசிவ்னு இருக்குது. வேர் டாமினன்ட் கேரக்டர் இட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிபிட்டட் அஸ் டால் பிளான்ட். அந்த பீ பிளான்ட் வந்து இந்த ஸோ ஜீனோடைப் அப்படிங்கிறது இந்த லெட்டர்ஸில் நம்ம எக்ஸிபிட் பண்ணுறது அது ஜீனோடைப். ஃபீனோடைப்புங்கிறது நம்ம என்ன சொன்னோம், ஆப்வியஸாக கேரக்டர்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அது டாலா டுவார்ஃபா அப்படின்னு சொல்கிறது தான் ஃபீனோடைப்பிக் அப்சர்வேஷன். நம்ம பார்க்குறோம் அந்த பிளான்ட் ஹைட்டாக இருந்துச்சுன்னா, ரொம்ப டாலாக ஹைட்டாக டால் பிளான்ட், அதோட ஹைட் கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து டுவார்ஃப் பிளான்ட்டுன்னு வந்து சொல்லுவோம். பட் நம்ம ஜீனோடைப்பை வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஸோ திஸ் ஜீனோடைப் வந்து அதோட அலிலி பேர்ஸ்ன்னு சொன்னோம். அதுதான் இந்த மாதிரி நம்ம எக்ஸிபிட் பண்ணிக்குவோம். தீஸ் ஆர் அலிலி பேர்ஸ், தே ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ். ஓகே,
ஸோ இதில் டெர்மினாலஜிஸ் என்னென்ன டெர்மினாலஜிஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட்னா என்னென்னு தெரியணும், அலிலீஸ்னா என்னென்னு தெரியணும், ஹோமோசைக்கஸ்னா என்ன, ஹெட்ரோசைக்கஸ்னா என்ன, ஹோமோசைக்கஸ் டாமினன்ட்னா என்ன, ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட்னா என்ன, ஹெட்ரோசைக்கஸ் டால், டாமினன்ட் ஆல்வேஸ் டாலாக தான் இருக்குது, அண்ட் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ். எஸ். ஸோ தென் வி ஆர் மூவிங் இன் டு தி ப்ராப்பர் term monohybrid cross. Yes, monoனா என்ன நம்ம சொன்னோம், மெண்டல் he does experiment based on the 7 characters. So 7 traits of contrasting traits வச்சு தான் he performed the experiment அப்படின்னு சொன்னோம். எஸ். ஸோ அந்த 7 கேரக்டர்ஸில் நம்ம ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் எடுத்து அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுதான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி சிங்கிள் கேரக்டர் தான் மோனோ. ஸோ அந்த ஹைப்ரிட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இது மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஓகே. இதுலேயுமே வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீனோடைப்னா என்ன, ஜீனோடைப்னா இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் எழுதணும். சின்ஸ் வந்து நம்ம அந்த பிளான்ஸவே அப்படியே வரைய முடியாது, அவர் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படிங்கிறத, அந்த ஃபீனோடைப் எப்படி இருக்குது, ஜீனோடைப் எப்படிங்கிறத நம்ம வேர்டிங்ஸ்லாம் எடுக்கணும். இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் இருக்கணும். ப்ளஸ் இதை வந்து ஒரு டயக்ராம் கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம், விச் இஸ் நோன் அஸ் புன்னட் ஸ்கொயர். ஸோ பிரிட்டிஷ் ஜெனட்டிசிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் புன்னட், அவரோட நேமில் தான் திஸ் டயக்ராம் வாஸ் கிவன். ஸோ இது புன்னட் ஸ்கொயர் என்ன டிட்டர்மைன் பண்ணணும்னா, இட் டிட்டர்மைன் தி பாசிபிலிட்டி ஆஃப் தி ஜீனோடைப்ஸ். ஸோ என்னென்ன ஜீனோடைப் பாசிபிலிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகலாம் அப்படிங்கிறத திஸ் புன்னட் ஸ்கொயர் இட் வில் சே. ஓகே. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் ஜீனோடைப்ஸ். எஸ். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த பிளான்ஸாக தான் ஹி டுக். ஓகே. ஸோ பிளான்ஸாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் பி அப்படிங்கிறது பேரண்ட். ஸோ பேரண்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட் பேரண்ட் எடுத்துக்கிறாங்க, 2 பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஃபஸ்ட் ஆப்வியஸாக மேல் அண்ட் ஃபீமேல். ஹியர் இட் இஸ் அ ஃபீமேல் டால் பிளான்ட் அண்ட் அ மேல் டுவார்ஃப் பிளான்ட். மேம் நீங்கள் சொன்னீங்க இட் இஸ் அ மொனீஷியஸ் பிளான்ட் வேர் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ரெண்டுமே ஒரே பிளான்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரே ஃப்ளாரில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி அப்புறம் மேல் ஃபீமேல்னு சொல்லுவீங்க? நம்ம என்ன சொன்னோம், எமாஸ்குலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுவோம், வேர் வி ரிமூவ் தி ஆந்தஸ், அந்த மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேல் ஆயிரும். அதுதான் திஸ் எமாஸ்குலேஷன் பண்ணது. ஸோ ஃபீமேல், ஹியர் இட் இஸ் தி மேல். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிளான்ட் ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக், கிராஸ் ஃபர்டிலைசேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ பேரண்ட் ஜென்ரேஷன், ஹியர் இட் இஸ் டால் வேர் வி ஆர் டேக்கிங் ஹோமோசைக்கஸ் டால். ஓகேயா. ஸோ டிடிக்கு ரெண்டுமே கேப்ஸ். அண்ட் தென் டுவார்ஃப் ரெண்டுமே என்ன எடுத்துக்கிறோம், ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ். அப்படின்னா ஆப்வியஸாக இட் இஸ் ஹோமோசைக்கஸ். அதான் இருக்கும். நம்ம சொன்னோம் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் தே ஆர் ஆல்வேஸ் ஹோமோசைக்கஸ் இன் நேச்சர். ஸோ ரெண்டுமே இட் இஸ் ஹோமோசைக்கஸ் தான். ஸோ இது 2 பிளான்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் மேட் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை தான் நம்ம புன்னட் ஸ்கொயரில் வந்து இட் இஸ் இன் ஸ்கொயர் ஷேப். ஸோ ஸ்கொயர் ஸோ புன்னட் ஸ்கொயர் இட் இஸ் இன் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறனால தான் இட் இஸ் நோன் அஸ் புன்னட் ஸ்கொயர். ஓகே. ஸோ இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் F1 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ என்ன இருக்குது, 2 கேபிட்டல் T இருக்குது, இது ஹோமோசைக்கஸ் டால், அண்ட் 2 ஸ்மால் T இருக்குது விச் இஸ் ஹோமோசைக்கஸ் டுவார்ஃப். ஓகே. டுவார்ஃப் பிளான்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இது 2 க்ராஸ் பண்ணி திஸ் டிடி பிளான்ட் வந்திருக்கு, இது 2 க்ராஸ் பண்ணி திஸ் கேபிட்டல் T ஸ்மால் T, அண்ட் ஹியர் இட் இஸ் கேபிட்டல் T ஸ்மால் T, அண்ட் ஹியர் இட் இஸ் கேபிட்டல் T ஸ்மால் T. ஸோ எல்லாமே ஸோ இப்போ அவங்க நம்ம விஷுவலாக பார்க்கலாம். ஸோ ஒரு டால் பிளான்ட் இருக்குது, ஒரு ஷார்ட் பிளான்ட் இருக்குது, அது ரெண்டையுமே நம்ம வந்து தட் இஸ் அந்த எமாஸ்குலேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணோன்னா வி ப்ரொடியூஸ் பிளான்ஸ் விச் ஆர் ஆல், அந்த 4 பிளான்ஸுமே அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அந்த 4 பிளான்ஸுமே எப்படி இருக்குது, 4 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸுமே டாலாக தான் இருக்குது. நம்ம விஷுவலாக பார்க்கும்போது 4 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸுமே இட் இஸ் டால் இன் நேச்சர், எதுவுமே டுவார்ஃபாக கிடைக்கல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஸோ எல்லா பிளான்ஸுமே நம்மளுக்கு என்னவா கிடைச்சிருக்கு, இட் இஸ் டால் பிளான்ஸ். ஓகே. எஸ். தென் நம்ம அந்த 4 டால் பிளான்ஸ் கிடச்சதில்ல, ஸோ அந்த பிளான்ஸையுமே திருப்பி ஒருக்கா நம்ம மேக் பண்ணுறோம். ஓகேயா. ஸோ இதில் 2 பிளான்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், டிடி அண்ட் டிடி. ஆல்வேஸ் இட் இஸ் தி ஃபீமேல் பிளான் அண்ட் இட் இஸ் தி மேல் பிளான். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வி ஆர் மேட்டிங் இட். ஸோ மேட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, இட் இஸ் 2 caps, 1 caps 1 small which is heterozygous, 1 caps 1 small which is heterozygous, and 2 small t which is homozygous. So
ஒரு ஹோமோசைக்கஸ் டால் பிளான்ட் கிடச்சிருக்கு, ஒரு ஹோமோசைக்கஸ் டுவார்ஃப் பிளான்ட் கிடச்சிருக்கு, அண்ட் 2 ஹெட்ரோசைக்கஸ் டால் பிளான்ட். அந்த ஹெட்ரோசைக்கஸாக இருக்குது எல்லாமே டால் பிளான்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 2 டால் பிளான்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட்லேருந்து 4 டால் பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 4 டால் பிளான்ஸில் 2 பிளான்ஸ் வந்து எடுத்துகிட்டு அண்ட் வி ஆர் அதை நம்ம என்ன பண்ணோம், ஃபர்டிலைசேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ அது வந்து F2 ஜென்ரேஷன். ஓகே, ஸோ F1 அண்ட் F2 ஜென்ரேஷன் அதில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த 4 பிளான்ஸில் 3 பிளான்ட் வந்து டாலாக இருக்குது, ஒரு பிளான்ட் மட்டும்தான் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் பிளான்ட் எங்கேருந்து வந்திருக்கு, இட் இஸ் த ஜீனோடைப் விச் இஸ் ஃப்ரம் தி பேரண்ட். ஓகே, ஸோ இதிலிருந்து வந்திருக்கு, அது செகண்ட் ஜென்ரேஷனில் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஜீனோடைப். ஸோ நம்ம எப்படி இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இது வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஓடுறதுலாம் நம்ம பாக்ஸில் தான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பேரண்டோடது நம்ம TTன்னு போட்டுட்டோம். ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸோடதுலாம் வி ஷுட் என்க்ளோஸ் இட் இன் அ பாக்ஸ். ஓகே, ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸோட அந்த F2 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸோடைய ஜீனோடைப். ஸோ ஜீனோடைப்லாம் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், இன் லெட்டர்ஸ், கேபிட்டல்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எஸ், ஸோ இட் இஸ் TT, இது 2 ஸ்மால் டி, தட் இஸ் 2 கேபிட்டல் டி, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, இன்னொரு ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி அண்ட் 2 ஸ்மால் டி. எஸ், ஸோ அந்த ஜீனோடைப்பிக் ரேஷியோ நம்ம என்ன சொல்கிறோம், ஜீனோடைப் இட் இஸ் 2 கேபிட்டல் டி, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி அண்ட் 2 ஸ்மால் டி. ஸோ இதுதான் அந்த டுவார்ஃப் பிளான்ட், அந்த ஷார்ட் பிளான்ட். ஓகேவா, இது மூணுமே என்னது, இட் இஸ் அ டால் பிளான்ட். நம்ம கிடைச்சதில் அது ரேஷியோ பார்த்தோன்னா இந்த ஜீனோடைப் தட் இஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கிற அந்த ஜீனோடைப் பிளான்ட்டுமே டாலாக தான் இருக்குது. ஸோ 3:1. ஓகே, ஸோ ஜீனோடைப்பிக் ரேஷியோ பார்த்தோன்னா 1:2:1. ஸோ நம்ம ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், அது டாலாக ஷார்ட்டாங்கிறது தான் ஃபீனோடைப் வந்து சொன்னோம். ஸோ ஃபீனோடைப்பில் என்ன இருக்குது, 3 டால் பிளான் கிடச்சிருக்கு அண்ட் 1 ஷார்ட் பிளான். ஸோ ஃபீனோடைப்பிக் ரேஷியோ வந்து இது அண்ட் ஜீனோடைப்பிக் ரேஷியோ வந்து இது 1:2:1. இட் இஸ் த ஜீனோடைப்பிக் ரேஷியோ அண்ட் ஃபீனோடைப்பிக் இட் இஸ் 3:1. ஓகே, இதுதான் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ ஒரு கேரக்டர் ஹியர் வாட் தே ஆர் டேக்கிங், ஹியர் அந்த பிளான்ட்டோடைய ஹைட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எடுத்து கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ கிராஸ் பண்ணும்போது அது ரெண்டுமே இட் இஸ் ஹோமோசைக்கஸ் பிளான். ஸோ செவரல் ஜென்ரேஷன்ஸாக இட் இஸ் டால் இன் நேச்சர், அந்த மாதிரி பிளான்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. அதுவும் செவரல் ஜென்ரேஷன்ஸாக இட் இஸ் டுவார்ஃப் இன் நேச்சர், அந்த மாதிரி பிளான்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணும்போது அதில் ஒரு 4 பிளான்ஸ் வருது, அதையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது அதுலேருந்து 2 பிளான்ஸ் எடுத்து நம்ம கிராஸ் பண்ணும்போது அது F2 ஜென்ரேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அதை F1 ஜென்ரேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம், இது F2 ஜென்ரேஷன் பிளான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து அந்த ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து நம்மளுக்கு அந்த டுவார்ஃப் பிளான்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை, பட் செகண்ட் ஜென்ரேஷன் அதே ஜென்ரேஷன் திருப்பி மேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஓகே, எஸ், இதுதான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ இது நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட் போடும்போது சைடில் நீங்கள் என்னென்ன நோட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம டால் பிளான்ட்டு, அதை வந்து இது என்னது, இட் இஸ் தி ஜீனோடைப். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் ஜென்ரேஷன் போட்டுருவோம். தென் அந்த புனட் ஸ்கொயர் டயக்ராம் போடும்போது இது என்ன ஜென்ரேஷன், F1 ஜென்ரேஷன். ஸோ இது நெக்ஸ்ட் புனட் ஸ்கொயர் டயக்ராம் இட் இஸ் தி F2 ஜென்ரேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். தென் நம்மளோட ஜீனோடைப்ஸ் என்னென்ன, அது பாக்ஸில் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸோடதுல இட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் இன் பாக்ஸ். ஸோ இது ஜீனோடைப் என்னென்ன, அது ஜீனோடைப்பிக் ரேஷியோ என்னென்ன, ஃபீனோடைப் என்னென்ன, ஃபீனோடைப்பிக் ரேஷியோ என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஃப்ளோ சார்ட்டில் நீங்கள் வந்து யூ ஷுட் ரைட். ஓகே, எஸ், இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை மட்டும் எடுத்து அவர் பண்ணல. ஸோ டால் பிளான்ட் ஒன்று, டுவார்ஃப் பிளான்ட் ஒன்று அப்படின்னு இந்த ஒரு பேர் மட்டும் எடுத்து பண்ணல. ஸோ நிறைய லார்ஜ் சாம்பிளில் தான் வந்து ஹீ டன் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, ஸோ ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம என்ன சொன்னோம், பீ பிளான்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆனிமல் பிளான்ட். ஏன் வை ஹீ சோசன் பீ பிளான்ட் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். வாட் ஆர் ஆல் த 3 reasons why he chosen pea plant? Yes, because of its annual plant. இது வந்து ஒரு ஆனுவல் பிளான்ட். ஏன்னா வந்து ஸோ 1 இயர்லேயே இது வந்து அதோடைய சீட்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக இட் ப்ரொடியூசஸ். ஓகேவா, ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஒரு 1 இயர்லேயே இட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் லைஃப் சைக்கிள். அதனால தான் ஹிட் சோசஸ். ஸோ ஆனுவல் பிளான்ட் அண்ட் வந்து செல்ஃப் பாலினேஷன் ஆர் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் இட் அக்கர்ஸ் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ்லேயே வந்து நடந்துடும். அண்ட் வாட் இஸ் த தேர்ட் ரீசன்? ஸோ தேர்ட் ரீசன் என்னென்னா வை ஹி சோசன் பீ பிளான்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்னால் ஆனுவல் பிளான்ட்னு சொன்னோம். செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் இட் டேக்ஸ் பிளேஸ். அண்ட் தென் தேர்ட் ரீசன் இட் ஹாஸ் லார்ஜ் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னது மோனோ ஹைப்ரிட் கிராஸ். இவர் லார்ஜ் சாம்பிளில் எடுத்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம். லைக்
அந்த F2 ஜென்ரேஷன் பிளான்ஸே அபவுட் 1064 பிளான்ஸ் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ F2 ஜென்ரேஷனில் இவ்வளோ பிளான்ஸ் ப்ரொடியூஸ் இருக்குது, அவ்வளோ பெரிய சாம்பிள் எடுத்திருக்காரு. ஸோ ஓகே, ஸோ அவ்வளோ நிறைய பிளான்ஸ், அவ்வளோ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு 2 பிளான்ட் மட்டும் வச்சு he didn't came into conclusion. ஸோ நிறைய பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, லார்ஜ் சாம்பிளாக இருந்திருக்கு. ஸோ திஸ் 1064 பிளான்ஸ் இன் F2 ஜென்ரேஷனில் பார்க்கும்போது அவருக்கு அந்த 3/4 ஆஃப் தெம் வந்து இட் இஸ் டால் அண்ட் 1/4 வந்து இட் இஸ் டுவார்ஃபாக இருக்குது. அவ்வளோ பிளான்ஸ் வந்து டுவார்ஃபாக இருக்குது. ஸோ அந்த ரேஷியோ தான் 3:1. ஓகே, 3:1 ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த மோனோ ஹைப்ரிட் க்ராஸை வச்சு வாட் ஹீ கன்க்ளூடட், ஹீ ப்ரப்போஸ் 2 laws. ஸோ என்னென்ன லாஸ், லைக் லாஸ் ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் தி லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கிற 2 law ப்ரப்போஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ், இதை வச்சு அவர் என்ன இன்ஃபரன்ஸ் கொண்டு வராரு. ஓகே, ஸோ அதுதான். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ், தட் இஸ் டாமினன்ட் கேரக்டர், த டாமினன்ட் அலிலி பேர், அதுதான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, இட் இஸ் மோர் எக்ஸ்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஹவு, எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம இந்த மோனோ ஹைப்ரிட் க்ராஸில் வந்து பார்த்தோம். ஸோ அந்த அலிலி பேர் ஈவன் தோ here TT capital T small t and capital T small t இருந்தாலும் அந்த டாமினன்ட் டால், ஓகேவா? ஸோ கேபிட்டல் டி தான் டாமினன்ட் டால், ஸ்மால் டி வந்து இட் இஸ் டுவார்ஃப் பிளான்ட். ஸோ அந்த கேபிட்டல் டி டால் தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ F1 ஜென்ரேஷனில் வந்து டால் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே 4 பிளான்ஸுமே இட் இஸ் டால் இன் நேச்சர். ஸோ 4 பிளான்ஸுமே டாலாக இருக்கிறனால டாமினன்ட் கேரக்டர் எக்ஸிபிட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் F2 ஜென்ரேஷனில் அப்படி கிடையாது. ஸோ டுவார்ஃப் பிளான்ஸும் அதில் வந்திருக்குல்ல. தென் ஹவு டஸ் இட் திஸ் லா ஹோல்ஸ் குட் அப்படின்னா, அதில் வந்து அதோட ப்ரொப்போர்ஷன் பார்க்கணும். ஸோ டால் பிளான்ஸ் 3 இருக்குது, பட் டார்ஃப் பிளான்ட் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது, ஓகேவா? ஸோ F2 ஜென்ரேஷனில் ப்ரொடியூஸ் ஆன 4 பிளான்ஸ்லையுமே 3 டால் பிளான்ஸ் அண்ட் 1 டார்ஃப் பிளான்ஸ். ஸோ அதோட ப்ரொப்போர்ஷன் பார்க்கும்போது டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸிபிட் ஆகிருக்கு. ஸோ த டாமினன்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு மோர் அப்படிங்கிறது திஸ் லா ஆஃப் டாமினன்ஸ். எஸ், தென் தி லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். லா ஆஃப் செக்ரிகேஷன்னா என்ன? ஸோ திஸ் அலிலி பேர்ஸ், ஓகே, நம்ம பேரண்ட் எடுத்துப்போம், பேரண்ட் ஜீனோடைப் எடுத்துப்போம், ஓகேவா? கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. ஸோ இதோட அலிலி பேர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த அலிலி எல்லாமே அந்த கேமெட் ஃபார்மேஷனில், ஸோ அந்த கேமெட் ஃபார்ம் ஆகும்போது, அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆகும்போது தே செப்பரேட் அண்ட் தே செக்ரிகேட், ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே செப்பரேட் ஆகி செக்ரிகேட் ஆகி தான் இந்த கேமெட் வந்து ஃபார்ம் பண்ணும், ஓகே? ஸோ இது ஓகே, இது ஸோ செப்பரேட் ஆகி செக்ரிகேட் ஆகி தான் இந்த கேமெட் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்படியே இந்த அலிலிஸ் என்ன ஆகாது, பிளெண்ட் ஆகாது. ஸோ அது செப்பரேட் ஆகி செக்ரிகேட் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது F1 ஜென்ரேஷனில் நம்ம சொன்னோம். இது பேரண்ட், இது ரெண்டும் ஜாயின் பண்ணி, இந்த மேல் ஃபீமேல் ஜாயின் பண்ணி அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், இட் இஸ் F1 ஜென்ரேஷன். தென் இதிலேருந்து அந்த 2 பிளான்ஸ் எடுத்து மேட் பண்ணி வி ப்ரொடியூஸ் F2 ஜென்ரேஷன்ஸ். அதில் வி ஹாவ் 3 டால் பிளான்ஸ் அண்ட் 1 டுவார்ஃப் பிளான்ட், ஓகே? ஸோ இந்த அலிலிஸ் என்ன ஆகலை, பிளெண்ட் ஆகலை. அது நெக்ஸ்ட், ஏன் அப்படி சொல்கிறாங்க? இட் இஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இந்த அலிலி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. அந்த பேரண்ட் ஜீனோடைப் அதோட செகண்ட் ஜென்ரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தட் அலிலிஸ் வந்து இட் டசன்ட் பிளெண்ட், அது வந்து எப்பயுமே செப்பரேட் ஆகி செக்ரிகேட் ஆகி தான் அந்த கேமெட் ப்ரொடக்ஷனில் வரும். ஹியர் என்ன சொல்கிறோம், இந்த 2 பிளான்ட் F1 ஜென்ரேஷன் பிளான்ஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம், வி ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். அப்போ என்ன ஆகுது, இந்த அலிலிஸ் எல்லாமே செப்பரேட் ஆகி செக்ரிகேட் ஆகி தான் அந்த கேமெட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுதான் லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ், வேர் இந்த கேமெட்ஸ் ஃபார்மேஷன் எப்பயுமே வந்து இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஹெட்ரோசைகஸ், தே ஆர் நெவர் ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. வேர் எப்பயுமே ஹைப்ரிட் ஆன பிளான்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது, தட் இஸ் ஹெட்ரோசைகஸ் ஆன பிளான்ஸ் மட்டும் கிடையாது, ஓகே? ஸோ இது இந்த மாதிரி ஒரிஜினலான பேரண்ட் ஜீனோடைப்ஸுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க, ஓகே? திஸ் இஸ் நோன் அஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸ் வச்சு ஹி ப்ரப்போஸ் 2 laws which is known as law of dominance and law of segregation. இது ரெண்டுமே அந்த அலிலிஸ் பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருப்பாரு, ஓகே? எஸ், தென் வி ஆர் மூவிங் இன் டு ரெசிப்ரோக்கல் கிராஸ். மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம், அந்த சிங்கிள் கேரக்டரை வச்சு அந்த ஹைப்ரிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் மோனோஹைப்ரிட் கிராஸ். நவ் இட் இஸ் தி ரெசிப்ரோக்கல் கிராஸ். ஸோ ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னா என்னென்னா, உல்ட்டா பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டாலான ஃபீமேல் பிளான்ட் எடுத்தோம் அண்ட் தென் டுவார்ஃபான
மேல் பிளான்ட் வந்து எடுத்து அது ரெண்டையும் க்ராஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் இதை வந்து ரெசிப்ரோகேட் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோம், இது ஃபீமேல் பிளான்ட்னா எப்படி அதோட ஆந்தர்ஸ் வந்து எமாஸ்குலேஷன் ப்ராசஸ் இதில் பண்ணுவோம். ஓகே, அது ஸ்டால் பிளான்ட்டில் வந்து பண்ணுவோம். இப்போ இந்த எமாஸ்குலேஷன் ப்ராசஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ இது பிகம்ஸ் இட் ஃபீமேல். ஸோ என்ன ஆகுது, அந்த எமாஸ்குலேஷன் ப்ராசஸ் பண்ணோன்னையும் அந்த போலன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மாறுது. அப்படி பண்ணாலும் we get the same value. So even though we take tall male and dwarf female, இப்படி எடுத்தாலுமே we get the same value, same proportion. So this monohybrid cross, it is independent of sex. It is not sex dependent. Okay, it is not sex linked. அதுதான் இந்த ரெசிப்ரோக்கல் கிராஸ் வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ நம்ம எப்படி பண்ணாலுமே செக்ஸ் சேஞ்ச் பண்ணாலுமே ஓகே, ஸோ நம்ம ஃபீமேல் டால் பிளான்ட் அண்ட் மேல் டுவாஃப் பிளான்ட் எடுத்துகிறோம். ஸோ நம்ம மேல் டால் பிளான்ட் ஃபீமேல் டுவாஃப் பிளான்ட் அந்த மாதிரி எப்படி மாற்றினாலுமே இட் டசன்ட், த வேல்யூஸ் டசன்ட் சேஞ்ச். ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் பியூர்லி ஜீனோடைப், அந்த ஜீன் அலிலி தான் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ தென் இந்த க்ராஸஸ் இன்னும் முடியல. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம், தென் ரெசிப்ரோக்கல் கிராஸ் பார்த்தோம். நவ் டெஸ்ட் கிராஸ் இன்னொன்று கூட இருக்குது, பேக் கிராஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட் இது பார்ப்போம். ஸோ டெஸ்ட் கிராஸ் எதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா, இட் இஸ் டு டெஸ்ட் தி homozygosity or heterozygosity of tall plants. ஓகே, ஹோமோசைகோசிட்டி ஆர் ஹெட்ரோசைகோசிட்டி ஆஃப் டால் பிளான்ஸ். ஸோ நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஃபிசிக்கலாக ஃபீனோடைப்பிக்கலாக பார்த்தோன்னா எல்லா பிளான்ஸுமே டாலாக தான் இருக்குது இன் F2 ஜென்ரேஷன்ஸில். ஓகே, ஸோ F1 ஜென்ரேஷன்ஸ்லேயுமே அப்படி தான். F1ல எல்லாமே டாலாக இருக்குது, F2ல மோனோடால் ஒரு ஷார்ட் பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ பட் இப்போ F1ஏ நம்ம எடுத்துப்போம் எக்ஸாம்பிள், எல்லாமே டாலாக இருக்குது. பட் அதோடைய ஜீனோடைப் ஒன்றா இருக்கா அப்படின்னா நோ. ஸோ ஜீனோடைப் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிடியுமே வந்து இட் இஸ் டால் பிளான்ட்டு தான். இதுவுமே திஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டீமே டால் பிளான்ட்டு தான். ரெண்டு கேபிட்டல் டீஸுமே வந்து டால் பிளான்ட்டு தான் சொல்கிறோம். பட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த டால் பிளான்ட்டோடைய ஒரு ஜீனோடைப், அதுக்கு தான் தே டூ டெஸ்ட் கிராஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹெட்ரோசைகஸ் பிளான்ட்டையும் எடுத்துக்கிட்டாங்க, ஹோமோசைகஸ் டால் பிளான்ட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. இது ரெண்டையுமே ஒரு ரெசசிவ் ஹோமோசைகஸ் ரெசசிவ் டுவார்ஃப் பிளான்ட்டோட க்ராஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் தி ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட். ஸோ ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட் எடுத்துட்டாங்க அண்ட் ஹோமோசைகஸ் டுவார்ஃப் பிளான்ட். நம்ம என்ன சொன்னோம், நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுக்கு லெஃப்டில் அது என்னென்ன டேர்ம்ஸ்னு எழுதணும். ஸோ ஹோமோசைகஸ் இது ரெண்டுமே இது பேரண்ட்டோடைய ஃபீனோடைப்ஸ். அதே ஜீனோடைப்ஸ்னால் என்ன, அதோடைய அந்த அலிலி பேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ ஹெட்ரோசைகஸ் டால் அண்ட் ஹோமோசைகஸ் டுவார்ஃப். ஓகே, ஸோ அது ரெண்டையும் அவங்க க்ராஸ் பண்ணும்போது தே கெட் எஸ். ஸோ ஹெட்ரோசைகஸ் டால் அண்ட் ஹோமோசைகஸ் டுவார்ஃப் இது ரெண்டையுமே அவங்க க்ராஸ் பண்ணும்போது தே கெட் ஸோ என்ன கிடச்சிருக்கு, ரெண்டு ஹெட்ரோசைகஸ் டால் அண்ட் ரெண்டு ஹோமோசைகஸ் டுவார்ஃப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு ஹெட்ரோசைகஸ் டால் அண்ட் ரெண்டு ஹோமோசைகஸ் டுவார்ஃப் பிளான்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேயா, ஸோ இது வந்து இன் கேஸ் ஆஃப் ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட். தென் வி ஆர் டேக்கிங் ஹோமோசைகஸ் டால் பிளான்ட் வந்து எடுக்கிறோம். இது எதோட மேட் பண்ணுறோம், ஹோமோசைகஸ் டால் பிளான்ட்டையும் we are mating it with the homozygous dwarf plant. இது நம்ம பார்த்து அந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் தான். ஸோ அதில் என்ன வரும், எல்லாமே டால் பிளான்ட்ஸாக தான் வரும். அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே இந்த ஜீனோடைபிக் கேரக்டர் தான் வரும். ஸோ இதுலேயும் என்ன வந்து இருக்குது, இட் ப்ரொடியூசஸ் ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஹோமோசைகஸ் டால் பிளான்ட்டை வந்து நம்ம ஹோமோசைகஸ் டுவார்ஃப் பிளான்ட்டோட க்ராஸ் பண்ணும்போது வி கெட் ஆல் ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட்ஸ். அதே ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட்டை
homozygous dwarf plant ஓட cross பண்ணும்போது we get 2 heterozygous tall and 2 homozygous dwarf. இதை வச்சு ஸோ அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதை வச்சு இது homozygous tall plant-ஆ இல்லை heterozygous tall plant-ஆ வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ டெஸ்ட் கிராஸே அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். அந்த டால் பிளான்ட்டோட ஜீனோடைபிக் கேரக்டர் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை ஒரு homozygous dwarf plant-ஓட cross பண்ண விட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வச்சு we came into conclusion that it is a homozygous tall plant or heterozygous tall plant. Okay? Yes. So then we are moving into back cross. This is the last cross. So back cross அப்படின்னா என்ன? ஸோ பேக் கிராஸ் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்லேருந்து F1 ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பேக் கிராஸ்னால் அந்த F1 ஜென்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதை எய்தர் ஆஃப் தி பேரண்டல் அந்த ஜீனோடைப் அந்த எய்தர் ஆஃப் தி பேரண்ட்டோட நம்ம க்ராஸ் பண்ணுறோம். அதான் பேக் கிராஸ். ஸோ ஒன்றும் கிடையாது, பேரண்ட்ஸ்லேருந்து தான் அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸே ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குல்ல, அதை எய்தர் ஆஃப் தி பேரண்ட்டோட நம்ம என்ன பண்ணுறோம், க்ராஸ் பண்ணுறோம். அதுதான் இட் இஸ் நோன் அஸ் பேக் கிராஸ். ஸோ ரிவர்ஸ். ஸோ பேக் கிராஸ். ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது மேலே மேலாகவும் வந்து மாற்றணும். ஸோ அதுதான் ரெசிப்ரோக்கல். ஸோ பேக் கிராஸ் வந்து அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை எய்தர் ஆஃப் தி பேரண்ட்ஸோட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், க்ராஸ் பண்ணுறோம். அதுதான் பேக் கிராஸ். ஸோ இந்த பேக் கிராஸே 2 டைப் இருக்குது, விச் இஸ் டாமினன்ட் பேக் கிராஸ் அண்ட் ரெசசிவ் பேக் கிராஸ். ஓகே, ஸோ டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் பேக் கிராஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பேரண்ட்ஸ் இருக்காங்க, which is homozygous tall and homozygous dwarf. ஒரு டால் அண்ட் ஒரு dwarf. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே இட் இஸ் டால். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து நம்ம இப்படி பேக் கிராஸ் பண்ணும்போது எல்லாமே ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆப்வியஸாக நம்ம டாமினன்ட் பேக் கிராஸ்னால் என்ன, ஸோ அந்த டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸிபிட் ஆகும். ஸோ நம்ம அந்த டாமினன்ட் டி, ஓகே, ஹோமோசைகஸ் டி, அதுதான் டாமினன்ட், டால் தான் வந்து டாமினன்ட்னு சொன்னோம். அதோட நம்ம க்ராஸ் பண்ணும்போது we get only the dominant characters are expressed. ஓகே, ஸோ டாமினன்ட் பேக் கிராஸில் மோஸ்ட் ஆஃப் தி டாமினன்ட் கேரக்டர்ஸ் தான் வரும், ரெசசிவ் எக்ஸ்ப்ரெஸ்ஸே ஆகாது. ஓகே, அதுதான் டாமினன்ட் பேக் கிராஸ். பட் ரெசசிவ் எடுத்துப்போம். ஸோ ரெசசிவ் எடுத்து நம்ம க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எல்லா ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்குமே ஒரே ஜீனோடைப் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒன்று மட்டும் எடுத்துப்போம். ஸோ ரெசசிவ் எடுத்து நம்ம க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா we have TT, TT, TT and TT. தட் இஸ் அதே தான் நம்ம இது எதில் பார்த்தோம், எஸ் நம்ம டெஸ்ட் கிராஸில் பார்த்த மாதிரியே தான். ஸோ ரெசசிவோட நம்ம க்ராஸ் பண்ணும்போது தான் we can able to know the heterozygosity. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 heterozygous tall plant and 2 homozygous dwarf plant வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெசசிவ் பேக் கிராஸ் தான் இட் இஸ் யூஸ்ட் இன் டெஸ்ட் கிராஸ். ஓகே, ஸோ இதுதானே டெஸ்ட் கிராஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெசசிவ் ஃபார்ம் தானே, ஹோமோசைகஸ் ரெசசிவ் பிளான்ட் தானே நம்ம அங்கே நம்ம மேட் பண்ணுறோம், நம்ம க்ராஸ் பண்ண விடுறோம். ஓகே, ஸோ இட் இஸ் ரெசசிவ் பேக் கிராஸ், இட் இஸ் யூஸ்ட் இன் டெஸ்ட் கிராஸ். அவ்வளோதான். Thus, yes, we are finished with the ஸோ எஸ் வி ஆர் ஃபினிஷ்ட் வித் தி க்ராஸஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மோனோ ஹைப்ரிட் க்ராஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மெயினாக அதுதான். ஸோ அதை வச்சு தான் ரெசிப்ரோக்கல் க்ராஸ், டெஸ்ட் க்ராஸ், பேக் க்ராஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த மோனோ ஹைப்ரிட் க்ராஸ் நீங்கள் தரவை தெரிஞ்சிட்டாலே போதும், ஒன்றும் கிடையாது. இந்த பிளான்ஸோட அந்த ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் வச்சு அதை க்ராஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு அதோடைய ஃபீனோடைப், ஜீனோடைப் அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படிலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, எஸ், பை பாய். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் சாப்டரோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். எஸ், இட்ஸ் தி டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க டூ வாட்ச் இட். ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸில் என்ன பண்ணோம், ஒரு கேரக்டர் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு நம்ம க்ராஸ் பண்ணி அதில் இருக்க அந்த அனலைசேஷன் பண்ணோம். ஸோ ஒரு கேரக்டர் அங்கே என்ன ஹைட் அப்படிங்கிற கேரக்டர், தட் இஸ் டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ஸ் எடுத்து நம்ம க்ராஸ் பண்ணோம். ஹியர் இட் இஸ் டைஹைப்ரிட் கிராஸ். தட்னா என்ன, 2 கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ மெண்டல் வந்து 7 கேரக்டர்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான், 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் he gave. Okay, so gene responsible for transmission of the characters. So என்னென்ன 7 கேரக்டர்ஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன 7 கேரக்டர்ஸ், எஸ், ஸோ இட் இஸ் தி ஸ்டெம் ஹைட், சீட் ஷேப், சீட் கலர், பாட் ஷேப், பாட் கலர் and the flower உடைய பொசிஷன் அண்ட் ஃப்ளவர் கலர். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம், டைஹைப்ரிட்னாலே டைனாலே 2. ஸோ இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம், இட் இஸ் தி சீட் ஷேப் அண்ட் தி காட்டிலிடன்ஸோடைய கலர்.
சீட் ஷேப் ஓகே. ஸோ காட்டலிடன்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா சீடில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுதான் அதுலேருந்து வர அந்த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அந்த எம்ப்ரியோக்கு வந்து அந்த நியூட்ரிஷன்லாம் கொடுக்கும். ஸோ அதை நம்ம ஒரு ஃபேக்டராக எடுக்கிறோம். தட் இஸ் த காட்டலிடனோடைய கலர் அண்ட் தி சீட் ஷேப் வந்து எடுத்துக்கிறோம். எஸ். ஸோ இந்த சீடோடைய ஷேப் எப்படி இருக்கலாம்? ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்டிங் அந்த ட்ரேட்ஸே வந்து கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். தட் இஸ் இட் மே பி அ ரவுண்டு ஒன் அந்த சீடோடைய ஷேப் ஓகே. ஸோ அது எப்படி இருக்கலாம்? ரவுண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரிங்கிள்டாக இருக்கலாம். ஓகே. எஸ், இட் இஸ் அ ரவுண்ட் or wrinkled. Okay, so இது ரவுண்டாக இருக்குது ரிங்கிள்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னது? இட் இஸ் தி ஃபீனோடைப். ஓகே. ஸோ அதே வந்து நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸில் டினோட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம ஆல்ஃபபெட்ஸில் டினோட் பண்ணுறோம், லெட்டர்ஸ் மூலமாக டினோட் பண்ணுறதுலாம் இட் இஸ் தி ஜீனோடைப், ஜீன். ஓகே. ஸோ ஜீனோடைப் ஆஃப் தி பர்டிகுலர் பிளான்ட். ஸோ ஃபீனோடைப் எப்படி இருக்குது? அதோடைய சீடு வந்து எப்படி இருக்குது? ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டுன்னு சொன்னோம். இது தே ஆர் பாசிபிள் ரவுண்டாக இருக்கலாம், ரிங்கிள்டாக இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ். ஸோ ரவுண்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்? இட் இஸ் பை கேபிட்டல் ஆர். ஸோ ரிங்கிள்டு நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்? ஸோ ரிங்கிள்டு இட் இஸ் பை ஸ்மால் ஆர். ஓகே. ஸோ ரவுண்ட் இட் இஸ் தி கேபிட்டல் ஆர் அண்ட் ரிங்கிள்டு இட் இஸ் தி ஸ்மால் ஆர். ஸோ இதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு நம்ம க்ராஸ் பண்ணும்போது இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ தென் காட்டலிடனோடைய கலர் இட் மே பி எல்லோவாக இருக்கலாம், இல்லை க்ரீனாக தான் இருக்கலாம். ஸோ எல்லோனா ஒய். ஓகே. ஸ்டார்டிங் லெட்டர் ஒய். ஸோ கேபிட்டல் ஒய். க்ரீன்னா ஜி போடக்கூடாது. ஸோ இட் இஸ் தி ஸ்மால் ஒய். ஓகே. So color it may be yellow or green. So yellow it is the capital Y and green it is the small letter y, and the seed shape it may be a round one or a wrinkled one. So round it is the capital R. So idoda first letter R and wrinkled it is the small letter R. Okay. Idhula so in the capital R capital Y da it is a dominant one. Okay. So round shape da romba dominant ah irukku seeds la. Adhe capital Y that is the yellow color cotyledonode color that is yellow அது ரொம்ப டாமினண்டா இருக்கு. ஓகே. ஸோ எஸ். ஸோ ஆர்னா எதை டினோட் பண்ணுது? இட் இஸ் தி ரவுண்ட் சீடு. ஓகே. ஸோ ரவுண்டாக இருக்கும் சீடு. Y எதை டினோட் பண்ணுது? இட் இஸ் தி yellow cotyledon கலர். காட்டலிடனோட கலரை டினோட் பண்ணுது. அண்ட் தி ஸ்மால் லெட்டர் ஆர் வாட் டஸ் இட் டினோட்? இட் டினோட்ஸ் தி சீட் ஷேப். அந்த சீட் ஷேப் எப்படி இருக்குது? ரிங்கிள்டு. ஸோ ரிங்கிள்டு சீட் ஷேப். அதே ஸ்மால் லெட்டர் ஒய் எதை டினோட் பண்ணுது? இட் இஸ் தி க்ரீன் கலர் காட்டலிடன். ஸோ ஆர் எப்பயுமே இட் இஸ் தி ஷேப். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீட் ஷேப்னா எஸ் இல்லை, இட் இஸ் தி ஆர். அண்ட் காட்டலிடன் கலர் அது வந்து என்னது? இட் இஸ் சி கிடையாது, இட் இஸ் தி ஒய். ஓகே. ஸோ நம்ம இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போடக்கூடாது. அந்த கலர் ஷேப் எப்படி இருக்குங்கிறதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் போடணும். ஸோ ரவுண்டாக இருக்கா ஆர். ஸோ அதோட கலர் வந்து எல்லோவாக இருக்குது. ஸோ அது ஒய். அந்த ஆல்ஃபபெட்ஸ் தான் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ ஷேப் இட் இஸ் தி ஆர் அண்ட் தி காட்டலிடன் கலர் இட் இஸ் தி ஒய். எஸ். நம்ம இப்போ க்ராஸ் பண்ணலாம். க்ராஸிங் ப்ரொசீஜர் தட் ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். எப்படி அந்த மோனோ ஹைப்ரிட் க்ராஸ்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஹைப்ரிட் க்ராஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன யார் எடுத்துப்போம்? பேரண்ட்ஸ் தான் எடுத்துப்போம். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் என்ன மாதிரி பேரண்ட்ஸ் வி சூஸ் அ ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் தே ஆர் ஆல்வேஸ் ஹோமோசைக்கஸ். ஹோமோசைக்கஸ்னால் என்ன? எஸ். ஹோமோசைக்கஸ்னால் அதோட அலில் பேர்ஸ் வந்து சேமாக இருக்கும், அதுதான் ஹோமோசைக்கஸ். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க? தே ஆர் ஹோமோசைக்கஸ் இன் நேச்சர். ஸோ என்ன இவங்க என்ன ரவுண்டாக இருக்குது, சீடு வந்து ரவுண்டாக இருக்குது ஆனால் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இட் இஸ் ரவுண்ட் எல்லோ. இது எப்படி இருக்குது? ரிங்கிள்டு ஸ்ட்ரக்சரில் இருக்குது அண்ட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ ரிங்கிள்டு க்ரீன். இது என்னது? இதோட ஃபீனோடைப். அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது இட் இஸ் தி ஃபீனோடைப். ஸோ அதோட ஜீனோடைப் எதை நம்ம டினோட் பண்ணுவோம்? எஸ், லெட்டர்ஸில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ என்ன வரும்? ரவுண்ட் எல்லோ. நம்ம பார்த்தோம்ல முன்னாடி ரவுண்ட்னா என்ன? இட் இஸ் கேபிட்டல் ஆர். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? ஹோமோசைக்கஸ். ஸோ ஹோமோசைக்கஸ்னாலே அதோடைய ஜி நம்ம டினோட் பண்ணுறது இட் ஆல்வேஸ் அலேல்ஸ், இட் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். ஸோ ஹோமோசைக்கஸ்னால் ஒரே லெட்டர்ஸ் தான் இருக்கணும். ஓகே. ரவுண்ட். அப்புறம் எல்லோ எப்படி இருக்கும்? கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய். அதே ரிங்கிள்டு அப்படின்னா என்ன? ஸ்மால் ஆர். க்ரீன், ரிங்கிள்ட் க்ரீன். க்ரீன் என்ன? ஸ்மால் ஒய். அவ்வளோதான். ஸோ இதுதான் அதோடைய ஃபீனோடைப் அண்ட் இதுதான் அதோடைய ஜீனோடைப்.
ஸோ ஒரே ஃப்ளோ சார்ட் தான், பட் வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கு டைஹைப்ரிட் கிராஸ்க்கு ஒரே கான்செப்ட் தான். பேரண்ட்ஸ், அதோடைய phenotype, genotype, this Punnett square, then F1 generation, F2 generation, phenotypic ratio, genotypic ratio எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். பட் அங்கே கேரக்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இங்கே phenotype நம்ம சொல்லியாச்சு, genotype சொல்லியாச்சு. தென் இதில் என்னென்னா அங்கே நம்ம என்ன எடுத்துட்டோம்னா டால் பிளான்ட் எடுத்துட்டோம் அண்ட் dwarf plant வந்து எடுத்துட்டோம் in monohybrid cross. ஓகே, ஸோ ஹியர் ரவுண்ட் எல்லோ அண்ட் wrinkled green. ஸோ அது அதோடைய ஜீனோடைப். ஸோ இந்த ரவுண்ட் எல்லோவில் இருந்து பார்த்தோன்னா எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, கேமெட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேருந்து ஒரு கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸோ ஆர்ஒய் அதுதான் பாசிபிலிட்டி. ஓகே, இந்த மாதிரி 4 RYs வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம Punnett ஸ்கொயரில் டிஸ்கிரைப் பண்ணுறோம். பட் அதில் அப்படி கிடையாது. டோட்டலாகவே நம்மளுக்கு எவ்வளோ வரும், 4 வரும். 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் தான் பாசிபிலிட்டி வந்து வரும். ஸோ இந்த Punnett ஸ்கொயரே நம்ம எதுக்காக நம்ம போடுறோம், நம்ம சொன்ன அதோட டெஃபினிஷனே என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் டு டினோட் அந்த ஜீனோடைப்பிக் பாசிபிலிட்டியை தான் டினோட் பண்ணுறதுக்காக தான் திஸ் Punnett ஸ்கொயர். ஸோ அந்த ஜீனோடைப் நம்ம எழுதிட்டோம், அதோடைய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன, எத்தனை ப்ரொடியூஸ் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் திஸ் Punnett ஸ்கொயர். ஓகே, ஸோ ஹியர் நம்ம என்ன செய்யும் போது 4 பிளான்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் தான் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பட் ஹியர் ஃபஸ்ட்டு இதிலே எடுத்துட்டோம்னா 4 பாசிபிலிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ wrinkled க்ரீனில் எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன வரும், அதே மாதிரி 4 பாசிபிலிட்டிஸ் வந்து வரும். ஸோ அதை இங்கே Punnett ஸ்கொயரில் நம்ம எழுதிடணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம க்ராஸ் பண்ணி பார்த்தோன்னா இது என்ன வரும், ஃபஸ்ட்டு இட் இஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y ஸ்மால் y, எல்லாமே ஒரே சேம் தான். ஸோ எல்லா பாக்ஸஸ்லேயும் என்ன வரும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y ஸ்மால் y. இங்கேயும் இதை க்ராஸ் பண்ணிங்கனாலும் அதான் வரும், இதை க்ராஸ் பண்ணிங்கனாலும் இதாக வரும். ஸோ இதை க்ராஸ் பண்ணிங்கனாலும் இதாக வரும், இதை க்ராஸ் பண்ணிங்கனாலும் இதாக வரும். ஸோ இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ இப்படி க்ராஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் எப்படி க்ராஸ் பண்ணுவீங்க, இப்படி. ஓகே, ஸோ இது ஸோ எல்லாமே பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும், it is capital R small r, capital Y small y, capital R small r, capital Y small y. ஸோ இது மாதிரி எத்தனை பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 4 இட் இஸ் 16 பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே 4 பிளான்ஸ் சொன்னோம். ஸோ இந்த 16 பிளான்ஸுமே என்ன ஜீனோடைப்பில் வந்து இருக்குது, capital R small r, capital Y small y. ஸோ which is round yellow in color. நம்ம பார்த்தோன்னா இந்த 2 பிளான்ஸையும் க்ராஸ் பண்ணி திஸ் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் இருக்கிற அந்த பீ பிளான்ட் அண்ட் wrinkled green சீட்ஸ் இருக்கிற அந்த பீ பிளான்ஸ் ரெண்டையும் க்ராஸ் பண்ணி அதோடைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாமே என்ன இருக்குது, ரவுண்ட் எல்லோ இன் கலரில் தான் இருக்குது அதோடைய சீட்ஸ். ஓகே, திஸ் இஸ் தி F1 ஜென்ரேஷன், ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் அது. ஸோ F1 ஜென்ரேஷன். ஸோ எல்லாமே எப்படி இருக்குது, ரவுண்ட் எல்லோ. ஓகே, இது அதோடைய ஃபீனோடைப். அதோடைய ஜீனோடைப் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். ஓகே, ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இது இந்த 2 பிளான்ஸ்குள்ளார க்ராஸ் பண்ணும்போது இந்தந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான் மெண்டல் டுக். ஓகே, எஸ். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால், இது ஜீனோடைபிக் ரேஷியோ. ஸோ 16 பிளான்ஸ் மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லா பிளான்ஸுமே இட் ஹாஸ் ரவுண்ட் அண்ட் எல்லோ. இந்த மாதிரி wrinkled க்ரீனாக பிளான்ஸ் கிடையாது, wrinkled க்ரீன் சீட்ஸ் இருக்கிற பிளான்ஸ் கிடையாது. அதே மாதிரி ரவுண்ட் க்ரீன் சீட்ஸ் இருக்கிற பிளான்ஸ் கிடையாது. wrinkled எல்லோ சீட்ஸ் இருக்கிற பிளான்ஸ் வந்து F1 ஜென்ரேஷனாக நம்மளுக்கு கிடைக்கல. எல்லாமே நம்மளுக்கு ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. அதுவுமே ஸோ 16 பிளான்ஸில் வந்து பார்த்துருக்கோம். 16 பாசிபிலிட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே இட் இஸ் ரவுண்ட் எல்லோ இன் கலர். ஓகே, ஸோ நம்ம மோனோஹைப்ரிட் க்ராஸில் என்ன பார்த்தோம், எல்லா பிளான்ஸுமே டாலாக இருக்குதுன்னு வந்து பார்த்தோம். இதில் F1 ஜென்ரேஷனில். ஸோ அதே F2 ஜென்ரேஷனில் இட் இஸ் நாட் த சேம். ஸோ F1 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு 4 டால் பிளான்ஸ் கிடச்சிது. பட் F2 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு 3 டால் பிளான்ஸ், ஒரு ஷார்ட் பிளான் கிடச்சிது. ஸோ அதில் தான் நம்ம என்ன சொன்னோம், ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அதே தான் இப்போ நம்ம F2 ஜென்ரேஷன் பார்க்கலாம். இதில் டைஹைப்ரிட் க்ராஸில். ஸோ F2 ஜென்ரேஷன் வந்து பார்க்குறோம். ஸோ F2 ஜென்ரேஷன் எப்படி நம்ம பண்ணுவோம், எப்படி இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னா F1 ஜென்ரேஷனில் இருக்க பிளான்ஸவே ரெண்டு பிளான்ஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம க்ராஸ் பண்ணுவோம். க்ராஸ் பண்ணி அதில் வர கேமெட்ஸ் வந்து நம்ம F2 ஜென்ரேஷன் சொல்லுவோம். ஸோ F1ல் வந்தது எல்லாமே என்ன ஜீனோடைப், இட் இஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ F2 ஜென்ரேஷனில் வந்த F1 ஜென்ரேஷனில் வந்த பிளான்ஸ் எல்லாமே என்ன ஜீனோடைப், இட் இஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்,
கேபிட்டல் Y ஸ்மால் y. ஸோ இன்னொரு பிளான்ட்டும் எடுத்துட்டோம்னா அதுவும் அதே ஜீனோடைப்பில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ப்ளஸ் அதோட அந்த கலர் தட் இஸ் எல்லோ சீட், எல்லோ கலர் சீட் தான் வந்து இருக்குது. ஸோ ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 2 F1 பிளான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அதை செல்ஃபிங் பண்ணுவோம், அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் F2 ஜென்ரேஷன். ஸோ நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இந்த F1 பிளான்ட் திஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y இந்த பிளான்ட்ல இருந்தே வந்து நம்மளுக்கு என்னென்ன கேமெட் பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y இருக்குது, capital or small y இருக்கு, then small or capital Y இருக்கு, and small or small y இருக்கு. இது இவ்வளோ gametes possibility இருக்கு. ஸோ பட் நம்ம பார்த்த மோனோ ஹைப்ரிட்ல வந்து பார்த்தோம்னா இட் இஸ், ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மொத்தமாகவே 4 பிளான்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸே இவ்வளோ தான். பட் இதில் வந்து இந்த கேமெட்ஸ் பாசிபிலிட்டி அது ஜாயின் ஆகுறது, அந்த அலீல்ஸ் ஜாயின் ஆகுறதே வந்து இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வந்து அதே ஜீனோடைப் தான். ஸோ அதிலிருந்து வர பாசிபிலிட்டிஸும் சேம், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y, கேபிட்டல் ஆர் ஸ்மால் y, ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y அண்ட் ஸ்மால் ஆர் ஸ்மால் y, அதே பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ இது நம்ம பியூனிட் ஸ்கொயரில் டிஸ்கிரைப் பண்ணலாம், விச் இஸ் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y, கேபிட்டல் ஆர் ஸ்மால் y, ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y, ஸ்மால் ஆர் அண்ட் ஸ்மால் y. ஹியர் கேபிட்டல் ஆர் இந்த பிளான்ட்டோடது இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y, கேபிட்டல் ஆர் ஸ்மால் y, ஸ்மால் ஆர் ஸ்மால் y, small or capital Y, small or capital Y and small or small y. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணலாம். ஸோ இது 2 ஜாயின் ஆனால் என்ன வரும், 2 கேபிட்டல் R வரும், 2 கேபிட்டல் Y வரும். ஸோ இதை ஜாயின் பண்ணால் 2 கேபிட்டல் R ஸ்மால் y கேபிட்டல் Y. ஸோ இதை ஜாயின் பண்ணால் கேபிட்டல் R ஸ்மால் r and capital Y கேபிட்டல் Y. Here it is capital R small r capital Y and small y. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோ ஃபில் பண்ணுறதுக்கு this capital R capital Y small y. So next capital R small y. Next capital R small r capital Y small y. So next capital R small y, small y. Yes, next third row fill பண்றோம், which is capital R small r capital Y. Here it is the capital R small r capital Y small y. Next one, so small r capital Y. Here small r capital Y small y. So next fourth row fill பண்றோம். So capital R small r capital Y small y, capital R small r small y, small r, capital Y small y and small r, small y. ஸோ இந்த மாதிரி 16 பிளான்ஸ், இதோடைய ஜீனோடைப்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி வருது, ஸோ எதை நம்ம க்ராஸ் பண்ணி இந்த இதை ஃபில் பண்ணணும்னு வந்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அதோட ரேஷியோலாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 16 பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ கேபிட்டல் ஆர்னா என்ன, ஸ்மால் ஆர்னா என்ன, கேபிட்டல் ஒய்னா என்ன, ஸ்மால் ஒய்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கேபிட்டல் ஆர்னா என்ன, ரவுண்டு சீட் ஷேப், அதே ஸ்மால் ஆர்னா ரிங்கிள்டு சீட் ஷேப், கேபிட்டல் ஒய்னா எல்லோ கலர் கோட்டிலடன் அண்ட் ஸ்மால் ஒய்னா க்ரீன் கலர் கோட்டிலடன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்னா என்ன, இட் இஸ் ரவுண்ட் எல்லோ, அதுதான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். நெக்ஸ்ட் capital R small y na enna, it is round green. அதே இதுதான் அதோட 4 possibilities. Okay, next small r, it is wrinkled yellow and then wrinkled green. ஸோ இதை நீங்கள் கட் ஷார்ட்லாம் பண்ண முடியாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் இதை வந்து எழுத முடியும். ஸோ இது எதை டினோட் பண்ணுது, கேபிட்டல் ஆர் எதை டினோட் பண்ணுது, ஸ்மால் ஒய் எதை டினோட் பண்ணுது, இந்த ஸ்கொயரில் போடும்போது எப்படி வருது. ஸோ அந்த 4 பேர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன, இது வந்து நம்ம வந்து ஜீனோடைப் தான் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஃபீனோடைப் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம 2 ரேஷியோமுக்கு தேவை. ஸோ இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆன ஆஃப் ஸ்ப்ரிங்ஸோட ஜீனோடைப் தான் இதெல்லாம். ஸோ ஃபீனோடைப் அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி ஜீனோடைப் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன, ஆர் ஒய். ஸோ ரவுண்ட்
ரவுண்ட் எல்லோ சீட்ஸ். நம்மளுக்கு என்னென்ன சீட்ஸ் வந்து இருக்கலாம்? ஸோ ரவுண்ட் எல்லோ சீட்ஸாக இருக்கலாம், ரவுண்ட் க்ரீன் சீட்ஸாக இருக்கலாம், ரிங்கிள்டு எல்லோ சீட்ஸாக இருக்கலாம், அண்ட் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த 4 டைப் இருக்குது. ஸோ ரவுண்ட் எல்லோவாக இருக்கணும்னா என்ன? ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கணும், ஒரு கேபிட்டல் ஒய் இருக்கணும். அப்படி இருந்தாலும் இட் இஸ் ரவுண்ட் எல்லோ. ஸோ இதில் எல்லாம் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இது ஒன்று. ஸோ இது ரவுண்ட் எல்லோ. இதுலேயும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்குது. ரவுண்ட் எல்லோ இது 1. ஸோ செகண்ட் ரவுண்ட் எல்லோ. ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இதுலேயும் இருக்குது. ஸோ தேர்ட் ரவுண்ட் எல்லோ. அப்புறம் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இது 4th ரவுண்ட் எல்லோ. ஸோ ஃபஸ்ட் ரோ எல்லாமே வருது ரவுண்ட் எல்லோ. ஸோ செகண்ட் ஒன் என்ன? இது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். ஸோ 5th ரவுண்ட் எல்லோ. ஸோ இதில் கேபிட்டல் ஆர் மட்டும்தான் இருக்குது, கேபிட்டல் ஒய் கிடையாது. எய்தர் ஒன்னாவது இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு அழிலாது இருக்கணும். ஸோ இல்லை, அதனால் இது ரவுண்ட் எல்லோ கிடையாது. தென் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இது வந்து இருக்குது. ஸோ 6th ஒன் இதில் கிடையாது. ஸோ இதில் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்குது. ஸோ இது 7th ஒன். தென் 8th ஒன் இது வந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்குது. ஸோ 8th ஒன். தென் இதில் எல்லாமே வந்து ஸ்மால் ஆர் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். தென் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 9th ஒன். ஸோ இதில் கேபிட்டல் ஆர் ரெண்டுமே எல்லாமே வந்து ஸ்மால் ஒய்யாக இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாமே வராது. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் இருக்கிற பீ பிளான்ட் வந்து 9 இருக்குது. எதில்? F2 ஜென்ரேஷனில். அதே ரவுண்ட் க்ரீன் இருக்கிற பார்த்தோன்னா, ரவுண்ட் க்ரீனாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அதோடைய ஜீனோடைப். ஸோ ரவுண்ட் தட் இஸ் கேபிட்டல் ஆர் க்ரீன் ஸ்மால் ஒய். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இருந்தால் போதும். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இருக்குது. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இருக்குது. இது ஒன்று. தென் இது ரெண்டுலேயுமே இல்லை. ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இதில் இருக்குது. இது ஒன்று. ஸோ 3 ரவுண்ட் க்ரீன் சீட்ஸ் இருக்கிற பீ பிளான்ட். மொத்தம் இந்த F2 ஜென்ரேஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த பிளான்ஸில் மொத்தம் இந்த 16 பிளான்ஸில் 9 வந்து ரவுண்ட் எல்லோவாக இருக்குது, 9 ரவுண்ட் க்ரீனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ரிங்கிள்டு எல்லோவாக இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? ஸோ ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் ஒய் இருக்கணும். ஸோ இது எல்லாமே போயிடுச்சு. மிச்சம் இந்த 4 பிளான்ட் தான் இருக்குது. ஸோ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். எஸ், ரிங்கிள்டு எல்லோ இட் இஸ் wrinkled தான், it is recessive. So small or வந்து இருக்கணும். எத்தனை இருக்கு? It is 3. And then wrinkled green ரெண்டுமே recessive character. ஒன்னே ஒன்று தான் இருக்கு. So 1. ஸோ அதோடைய ஜீனோடைபிக் ரேஷியோனா இட் இஸ் 9:3:3:1. இதுதான் அதோடைய ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் தி F2 ஜென்ரேஷன். ஓகே, F1 ஜென்ரேஷனுக்கு இட் இஸ் 16:0, வேர் F2 ஜென்ரேஷனுக்கு வந்து F1 ஜென்ரேஷனில் எல்லாமே ரவுண்ட் எல்லோவாக எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. பட் ஹியர் ரவுண்ட் க்ரீன், ரிங்கிள்டு எல்லோ, ரிங்கிள் க்ரீன் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஃபாலோஸ் தி லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகாட்டியும் F2 ஜென்ரேஷனில் அந்த அலிலிஸ் என்ன ஆகுது? செக்ரிகேட்டாக எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. அதை தான் சொல்லியிருக்காங்க F2 ஜென்ரேஷனில். ஓகே, எஸ். ஸோ நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம், டைஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக what is it represent? So round yellow. Okay, இது வந்து என்னது? It is the phenotype. இது என்ன? Wrinkled yellow. So next one, it is the round green seed. So it is wrinkled green seed. So இதோடைய phenotype சொல்லியாச்சு. Okay, so genotypic ratio வந்து பார்த்தோம்னா round yellow எப்படி இருக்கணும்? So round and yellow. It is also a genotype of round yellow seed and round yellow. It is also the genotype. Okay, so இதில் வந்து இந்த dominant R express ஆயிருக்கு, dominant-ஆன yellow color cotyledon வந்து express ஆயிருக்கு. Okay, then it may be R, capital R, capital R, capital Y, small y, or capital R, small r, capital Y, capital Y. So இது எல்லாமே it represents round yellow. ஸோ இது எல்லாமே இட் ரெப்ரசன்ட்ஸ் ரவுண்ட் எல்லோ. ஸோ என்ன? அதோடைய ஆர் அண்ட் ஒய் டாமினண்ட்டாக இருக்கிறனால இது எல்லா ஃபார்ம்ஸுமே இருக்குது. பட் இன் கேஸ் ஆஃப் ரிங்கிள்டு எல்லோ, ஸோ ரிங்கிள்டு என்னது? இட் இஸ் த ரெசசிவ். ஸோ ரிங்கிள்டு எல்லோ. ஓகே, ஹியர் எல்லோ வந்து டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இட் கேன் பி லைக் திஸ். ஆர் ரிங்கிள்னாலே இட் ஷுட் பி அ ஸ்மால் லெட்டர். ஓகே, ஸோ ரிங்கிள்டு இந்த மாதிரியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். தென் round green. Okay, so inga round it is the dominant, green the recessive. So round green என்னது? small y இப்படி இருக்கலாம். ஆர் ரவுண்ட் டாமினண்ட்டாக இருக்கனால அது ஏதோ ஒன் கேப்ஸ், ஒரு அலிலி கேப்ஸில் இருந்தால் போதும், ஒரு அலிலி மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் போதும் டாமினண்ட்டாக. ஓகே, ஸோ இப்படி இருக்கலாம்.
தென் wrinkled green. ஸோ wrinkled greenனால அது எப்படி இருக்கணும், smaller smaller small y ஓகே இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இதோடைய ஜீனோடைப் எந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ரவுண்ட் எல்லோக்கு இந்த மாதிரி ஜீனோடைப்ஸ் இருக்கலாம். அண்ட் தென் ரிங்கிள்டு எல்லோக்கு இப்படி இருக்கலாம். ஜென்ரலாக அந்த ரெசசிவ் கேரக்டர் வந்து ஸ்மாலில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ டாமினன்ட் வந்து கேப்ஸ் இல்லை ஸ்மாலில் இருந்தாலும் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டாமினன்ட். அதனால நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ பட் ரெசசிவ் வந்து இட் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர். அதை வச்சு தான் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. எஸ். ஸோ இதை வச்சு ஹி ப்ரப்போஸ்ட் அல்ல திஸ் டைஹைப்ரிட் மோனோஹைப்ரிட் கிராஸ் வச்சு என்னென்ன லாஸ் ப்ரப்போஸ் பண்ணார் மெண்டல்? Yes, he proposed 2 laws. What are they? They are law of dominance and law of segregation. Here, by dihybrid cross, he gave us a law. That is the law of independent assortment. Assortment na onno illa. It is yes. So assortment na onno illa. It is to distribute or categorize. So law of independent assortment na enna? So and rendu laws me nama alleles vechi da nama sonnom. Here also we are taking into account the alleles. ஸோ 2 கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் இருந்தாலும் த alleles வாட் தே டூ, தே ஆர் எக்ஸ்பிரஸ்ட், தே இண்டிபெண்டன்ட்லி தே assort, தே இண்டிபெண்டன்ட்லி தே டிஸ்ட்ரிபியூட். ஓகே, அதுதான் திஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே. ஸோ லா ஆஃப் டாமினன்ஸில் alleles வந்து டாமினன்ட் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் சொன்னோம் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சுட்டு. தென் லா ஆஃப் செக்ரிகேஷனில் F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகாட்டியும் F2 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு சொன்னோம் பேஸ்ட் ஆன் 1 கேரக்டர். ஹியர் law of independent assortment is based on alleles of 2 genes. Okay, so law of segregation is based on alleles of 1 gene. So here it is based on alleles of 2 genes, where this allele they assort independently, they are distributed independently, they do not blend each other. Okay va? So blending ஏ ஆகல. So F1 ஜென்ரேஷனில் எல்லா கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகலைனாலும் அதோட ஜீன்ஸ் அதை கேரி பண்ணிட்டு F2 ஜென்ரேஷன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ அதுதான் என்னது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட்லி தே அசார்ட், இண்டிபெண்டன்ட்லி தே டிஸ்ட்ரிபியூட் தீஸ் alleles. அதை தான் சொல்லியிருக்காங்க லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு நிறையா இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக அது அசார்ட் ஆகிறனால டிஸ்ட்ரிபியூட் ஆகிறனால கேமெட்ஸில் ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, நிறைய ஜீனோடைப்ஸ். நம்ம சொன்ன அதில் 16 ஜீனோடைப்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜீனோடைபிக் டைவர்சிட்டி அதிகமாகுது. ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஜீனோடைபிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகிறனால ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி அதிகமாகுது. ஸோ இன்க்ரீஸ் இன் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, ஹியர் வி கன்சிடர் 2 genes, அதோட alleles of 2 genes. ஓகே, ஸோ ஜீன்லே பேர் ஆஃப் alleles இருக்கும். ஸோ அந்த பேர் 2 ஜீன்லேயும் எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற alleles தே கேட்டகரைஸ், தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இண்டிபெண்டன்ட்லி, தே do not blend each other. தான் law of independent assortment. Yes, then we are moving into monohybrid test cross. பார்த்த மாதிரி monohybrid crossல நம்ம test cross பார்த்தோம், back cross பார்த்தோம், reciprocal cross பார்த்தோம். Here we are moving only with dihybrid test cross. So test cross நம்ம எதுக்கு பண்ணுறோம், monohybrid crossல நம்ம சொல்லியிருப்போம். Yes. So test cross it is done to identify whether it is நம்ம என்ன சொன்னோம் ரவுண்ட் அதில் டால் பிளான்ஸ் இருக்குது. ஸோ டால் பிளான்ஸ் வந்து ஹோமோசைக்கஸா ஹெட்ரோசைக்கஸான்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணோம். அதே தான் இங்கேயும். ஸோ டைஹைப்ரிட் கிராஸ் பண்ணும்போது வெதர் இட் இஸ் ஹோமோசைக்கஸ் ஆர் ஹெட்ரோசைக்கஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ரவுண்ட் எல்லோவாக இருக்கிற சீட்ஸ் எல்லாத்துக்குமே அதோடைய ஜீனோடைப்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன ஜீனோடைப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we are doing this test cross, this dihybrid test cross. It is done to identify whether it is homozygous or heterozygous. Okay, of the dominant. So homozygous or heterozygous of the dominant nature தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ டாமினண்ட்டாக ரவுண்ட் எல்லோ இருக்கும். ஸோ அதோடைய ஜீனோடைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we are doing this test cross. ஸோ எஸ், இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் டெஸ்ட் கிராஸ் இட் இஸ் ஆல்வேஸ் டன் வித் த ஹோமோசைகஸ் ரெசசிவ். மோனோஹைப்ரிட்லேயுமே நம்ம டுவார்ஃப் பிளான்ட் தான் எடுத்திருப்போம். ஹோமோசைகஸ் ரெசசிவான டுவார்ஃப் பிளான்ட் எடுத்திருப்போம். இங்கேயும் அதை தான். ஸோ ரெசசிவ் கண்டிஷன் தட் இஸ் ரிங்கிள்டு க்ரீன் பீஸ் தான் எடுத்திருக்கோம், ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ வி ஹாவ் டு கிராஸ் இட் வித் இட். ஸோ நம்ம இப்போ நம்ம ஹோமோசைகஸும் எடுக்கணும், ஹெட்ரோசைகஸும் எடுக்கணும். ஸோ அதில் என்னென்ன ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வருது அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் வெதர் இட் இஸ் ஹோமோசைகஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ். ஹியர் இட் இஸ் தி ஹெட்ரோசைகஸ் எடுத்திருக்கோம். ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் பீஸ்னால் என்ன, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குது, எல்லோ ரவுண்டாக இருக்குது.
ஸோ டாமினன்ட் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. ஸோ டாமினண்ட்டை தான் நம்ம எடுத்து ஹோமோசைக்கஸா ஹெட்ரோசைக்கஸான்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன ஆகும், இதோட பாசிபிள் கேமெட்ஸ் என்னென்ன இருக்கும், 4 கேமெட்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இதோட பாசிபிள் கேமெட்ஸும் 4 இருக்கும், விச் ஆர் ஆல் தி சேம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து அவங்க பியூனட் ஸ்கொயர் போடல, பிகாஸ் எல்லா கேமெட்ஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ they take it as 1. ஸோ ஒரு ஸ்மால் ஆர் ஸ்மால் y மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஹியர் இந்த ஃபர்ஸ்ட் காலமில் ஏன்னா எல்லாமே போட்டாலும் எதோட க்ராஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அதனால் ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தோன்னா ஹியர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் y, கேபிட்டல் ஆர் ஸ்மால் y, ஸ்மால் ஆர் கேபிட்டல் y, ஸ்மால் ஆர் ஸ்மால் y, ஆஸ் வி ஹவ் டன் இன் டெஸ்ட் க்ராஸ், டயஹைபிரிட் டெஸ்ட் க்ராஸில் பண்ண மாதிரி. ஸோ நம்ம இதை க்ராஸ் பண்ணும்போது என்னென்ன வருது, இட் இஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் y ஸ்மால் y, அண்ட் தென் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஸ்மால் ஆர் ஸ்மால் y ஸ்மால் y, and then small r capital Y small y, and small r small y small y. இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட்டானது கிடைக்குது. பட் இது வந்து in case of these crosses with this one gamete. ஓகே, இதோட பாசிபிலிட்டி தான். இதுலேயுமே 16 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து வரும். இதில் வந்து 4 மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஹியர் ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் ரவுண்ட் எல்லோ, தென் ரவுண்ட் க்ரீன், தென் wrinkled yellow, wrinkled green அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. செச் பார்த்தோன்னா இந்த ஜீனோடைபிக் ரேஷியோ நம்ம எப்படி எழுதுவோம்னா 4:4:4:4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் 1:1:1:1 போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 100% எடுத்துட்டோன்னா இன்கேஸ் ஆஃப் டைஹைப்ரிட் டெஸ்ட் க்ராஸில் 100% எடுத்துக்கிட்டோன்னா எல்லாத்துக்குமே 25% பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, to occur 25% பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன் டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ். இன் கேஸ் ஆஃப் ஹெட்ரோசைக்கஸ் ரவுண்ட் பீஸ் நம்ம பார்க்குறது ஹோமோசைக்கஸும் பார்க்கணும். ஸோ ஹோமோசைக்கஸ்னால் என்ன வரும், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். இது இட் இஸ் கிராஸ்டு வித் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ், தட் இஸ் ஸ்மால் ஆர் ஸ்மால் y small y. இது எங்கே நம்ம பார்த்தோம், as such we have done in dihybrid test cross. ஸோ அதில் பார்த்தது தான். ஸோ இதில் என்ன பேரண்ட்ஸ் வந்து வரும், எல்லாமே ரவுண்ட் எல்லோவாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி இதில் தான் வரும். ஓகே, ஸோ அதில் கிடைச்ச அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான், அந்த F1 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் இதில். ஸோ இதில் என்ன வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 25% பாசிபிலிட்டின்னு வந்து கிடச்சிருக்கு. ப்ளஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலானது. பட் அதில் என்ன வரும், எல்லாத்துக்குமே 100% வந்து நம்மளுக்கு F1 ஜென்ரேஷன்ஸில் என்ன கிடைக்கும், இட் இஸ் தி ரவுண்ட் எல்லோ சீட் தான் கிடைக்கும். இதில் வந்து ரவுண்ட் எல்லோ சீடாக இருக்கலாம், இதுக்கு ஒரு 25% பாசிபிலிட்டி இருக்குது. அதே ரவுண்ட் க்ரீன் சீடுக்கு ஒரு 25% பாசிபிலிட்டி இருக்குது. தென் wrinkled எல்லோ சீட்க்கு 25% பாசிபிலிட்டி இருக்குது. wrinkled க்ரீன் சீட்க்கு 25% பாசிபிலிட்டி. பட் இன் ஹோமோசைக்கஸ் பார்த்தோன்னா இட் இஸ் தி 100% பாசிபிலிட்டி ஆஃப் ரவுண்ட் எல்லோ. ஸோ அதை வச்சு இதோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதோட டாமினன்ட் கேரக்டர் வந்து ஹோமோசைக்கஸ் ஜீனோடைப்பா ஹெட்ரோசைக்கஸ் ஜீனோடைப்பா. சிம்பிள். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணுறோம், டு டெஸ்ட் தி ஹோமோசைக்கஸ் ஆர் ஹெட்ரோசைக்கஸ் ஆஃப் தி டாமினன்ட் கேரக்டர். ஓகே, எஸ் நம்ம ஃபார் சம் செல்ஃப் எவாலுவேஷனுக்காக இந்த கொஷின்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, இது வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்களே ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ டெஸ்ட் கிராஸ் எதுக்கு நம்ம பண்ணுறோம், இட் இஸ் டன் டு ஐடென்டிஃபை. இப்போ தான் நம்ம சொன்னோம் டெஸ்ட் கிராஸ் பார்த்தோம், டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ். ஸோ விச் ஒன், ஆப்ஷன் A or option B or option C or option D? It is the option D. Either A or B, that is either homozygosity or heterozygosity. எதையாவது ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டெஸ்ட் கிராஸ் வச்சு. ஓகே, ஸோ இட் இஸ் either A or B, either homozygosity or heterozygosity of a dominant character. Either homozygosity or heterozygosity of a dominant character. Okay, then genotypic ratio of dihybrid cross in F2 generation la, what is its genotypic ratio? Yes, what? It is 9:3:3:1. ஸோ அந்த பியூனிட் ஸ்கொயர் போட்டோம், அதில் நம்ம கவுண்ட் பண்ணோம்ல, அதோட ஜீனோடைப் கவுண்ட் பண்ணோம்ல. எஸ், இட் இஸ் 9:3:3:1. ஸோ யூ ஹாவ் டு ரேஷியோ கேட்கும்போது அது மோனோஹைப்ரிட் கிராஸா டைஹைப்ரிட் கிராஸான்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி F1 ஜென்ரேஷனில் கேட்குறாங்களா, F2 ஜென்ரேஷன் கேட்குறாங்களா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் யூ ஹாவ் டு ரைட் தி ஜீனோடைபிக் ரேஷியோ. எஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம க்ராஸஸ்லாம் முடிச்சாச்சு. தென் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை. எஸ், ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் சாப்டர் தான் கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மெண்டலியன் ஜெனடிக்ஸ். ஸோ மெண்டல் ப்ரப்போஸ் பண்ண மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ், ட்ரைஹைப்ரிட் க்ராஸஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயுமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி வாட் ஹீ இன்ஃபர்ட், அந்த ரிசல்ட் என்ன சொன்னாருன்னா, ஹி ப்ரப்போஸ்ட் லாஸ்
ஸோ law of dominance, law of segregation, law of independent assortment அது எல்லாமே சொன்னார். ப்ளஸ் மெயினாக என்ன சொன்னார், அந்த ரிசல்ட் என்ன, ஸோ ஒரு phenotypic கேரக்டர் வந்து ஒரு ஜீன் தான் அதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறத சொன்னார். பட் ஆஃப்டர் ஹிம் போஸ்ட் மெண்டலியன் பீரியட்ஸில் வந்து பார்த்தோன்னா அதில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது நோ. ஸோ எல்லா பிளான்ட்ஸ்லையுமே அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை. ஸோ அந்த ஜீனுக்குள்ளார இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. அதுதான் நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸில் பார்க்க போகிறோம். எஸ், மூவிங் இன் டு ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் இட் வாஸ் கிவன் பை வில்லியம் பெட்சன். ஸோ இவர் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் சாப்டர்லேயே சொல்லியிருப்போம். வாட் ஹி இன்ட்ரடியூஸ்ட், எஸ், ஹி இன்ட்ரடியூஸ் த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், அவரே தான். ஸோ ஜீன் இன்ட்ராக்ஷன் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபேக்டர்ஸ் ஹைப்போதெசிஸ் ஆர் பேட்சன்ஸ் ஹைப்போதெசிஸ். ஓகே, ஸோ இந்த ஜீன் இன்ட்ராக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, ஸோ ஜீன்ஸ்குள்ளார இன்ட்ராக்ஷன் நடக்குது ஆர் வித்தின் த ஜீன் ஆர் பிட்வீன் த ஜீன்ஸ். ஸோ அதுதான். ஸோ ஜீன்ஸ்குள்ளார இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. பட் மெண்டல் என்ன ப்ரப்போஸ் பண்ணார், ஒரு ஜீன் ஒரு ஃபினோடைபிக் கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிள். பட் அப்படி கிடையாது. ஸோ ஜீன்ஸ்குள்ளார இன்ட்ராக்ஷன்ஸ் இட் அக்கர்ஸ் அப்படின்னு தான் வில்லியம் பெட்சன் ஹீ சேஸ். ஓகே, ஸோ இந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் இட் மே பி வித்தின் த ஜீன், தட் இஸ் இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஜீன்குள்ளே இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது, தட் இஸ் வித்தின் த ஜீன். இன்டர் அப்படின்னா பிட்வீன் த ஜீன்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அக்கர்ஸ். ஓகே, ஸோ ஜீனுக்குள்ளே என்ன இருக்குது, அலீல்ஸ் இருக்குது. ஸோ அலீல் பேர்ஸ் இருக்குது. ஸோ என்னது வித்தின் த ஜீன்ஸ்னால் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அலீல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, இது பேர் என்ன, ஆப்போசிட், இட் இஸ் நான் அலீல் இன்ட்ராக்ஷன்ஸ். அதே மாதிரி நம்ம அதோட கிளாசிஃபிகேஷன் ப்ராப்பர் போகலாம். ஸோ ஜீன் இன்ட்ராக்ஷன் இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் இன்ட்ராஜீனிக், இன்டர்ஜீனிக். அதே தான் வேறு வேறு டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் லோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கஸ்னால் என்ன, நம்ம சொன்ன ஜீன் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எஸ், ஜீன் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த நியூக்ளியஸ். ஸோ அந்த ஜீன் அந்த குரோமோசோமில், ஓகே, ஸோ அந்த குரோமோசோமில் ஜீன் எந்த லொக்கேஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதுதான் இட் இஸ் த லோக்கஸ். லொக்கேஷன் ஷார்ட் லோக்கஸ். ஓகே, ஸோ அதுதான் லோக்கஸ். ஸோ அந்த ஜீன் அந்த குரோமோசோமில் இந்த ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் லோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லோக்கஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் இன்ட்ரா லோக்கஸ். ஸோ அதே மாதிரி தான் வித் இந்த ஜீன் இன்ட்ராஜீனிக் ஆர் ஜீன் என்ன இருக்குது, அலீல்ஸ். ஸோ அலீல்க் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ எல்லாமே ஒன்று தான். எஸ், ஸோ இன்ட்ராஜீனிக் ஆர் அலீல்ஸ். ஸோ அலீலிக் இன்ட்ராக்ஷன். ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒரு இன்ட்ரா லோக்கஸ்ன்னு சொல்லலாம், அலீலிக் இன்ட்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டர்லோக்கஸ் அப்படின்னா என்ன, பிட்வீன் த ஜீன்ஸ். ஸோ இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் நான் அலீலிக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அந்த ரெண்டு மேஜர் டைப்பில் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகிருக்கு. ஸோ இன்ட்ராலோக்கஸ் தட் இஸ் வித்தின் த ஜீன் பார்த்தோன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ டாமினன்ட் ரிலேஷன்ஷிப் or lethal genes or multiple alleles. So dominant relationship it is complete dominance, incomplete dominance, co-dominance அப்படிங்கிற variety types இருக்கு. And lethal genes in turn dominant lethals, recessive lethals அந்த மாதிரி இருக்கு. And then multiple alleles இந்த மாதிரி classification இருக்கு in intragenic interactions or intralocus interactions. Then interlocus interactionsல பார்த்தோம்னா it is epistatic interactions and polygenic or additive interactions இந்த மாதிரி classifications இருக்கு. ஸோ நம்ம intralocusல டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் பார்ப்போம், லீத்தல் ஜீன்ஸ் பார்ப்போம், அண்ட் தென் எபிஸ்டாட்டிக் அண்ட் அடிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம இந்த ஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, இன்ட்ராஜீனிக். இன்ட்ரானா என்ன, வித்தின். ஸோ வித்தின் த ஜீன், வித்தின் தி அலீல்ஸ் அதுக்குள்ளார இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்து ஒரு ஃபினோடைபிக் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் நோன் அஸ் இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ். அதில் நம்ம பார்த்தோம் டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன, கோ டாமினன்ஸ்னால் என்ன, அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இது எல்லாமே அதோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் பார்க்கணும். ஸோ இது வாட் தே ஹாவ் டன் வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ஓகே, டு ஃபைண்ட் அவுட் the causative factor, that is the gene. So Mendelo he done various experiments. So அந்த pea plant வச்சு அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் என்ன ரிசல்ட் இன்ஃபர் பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஸ், மெண்டலோ நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துட்டார். அதில் பர்டிகுலர் கேரக்டர் தட் இஸ் ஹைட் எடுத்துட்டார். அதில் டாலா டுவார்ஃபா. ஸோ அதை க்ராஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் சொன்னார்.
பார்க்கலாம். அதே ஃப்ளோ சார்ட் தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸுக்குமே. ஹியர் ஆல்சோ தே ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் தி பிளான்ட். ஸோ ஒவ்வொரு டாபிக் தட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்குன்னு அது ஒரு எக்ஸாம்பிள், கோ டாமினன்ஸ்னு அது ஒரு எக்ஸாம்பிள். அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி தான் அதை ரிசல்ட் வச்சு தான் தே கேவ் திஸ். ஓகே, ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு என்ன பிளான்ட் எடுத்துக்கிட்டாங்க? தே டேக் தி 4 o'clock பிளான்ட். தட் இஸ் அந்த 4 o'clock தான் இட் ப்ளூம்ஸ், இட் ஓப்பன்ஸ், த ஃப்ளார்ஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் வந்து இட் ஓப்பன்ஸ். இதோட சயின்டிஃபிக் நேம் இட் இஸ் மிராபிலிஸ் ஜெலப்பா. ஓகே, ஸோ இந்த 4 o'clock பிளான்ட் வச்சு தான் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பீ பிளான்ஸில் வந்து அந்த டாமினன்ட் அந்த அதை பீ பிளான்ஸோடைய அந்த ரிசல்ட்ஸ் வச்சு ஹி கேவ் 2 laws. வாட் ஆர் தே? Yes, it is the law of dominance and law of segregation. So அந்த law of dominance வந்து பார்த்தோன்னா இதில் எல்லா பிளான்ஸ்லேயுமே எக்ஸ்பிரஸ் ஆகலை, அந்த லாஸ் ஃபாலோ பண்ணலை ஃபர்ஸ்ட் லா. ஓகே, அதுதான் தட் இஸ் தி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருக்குது. ஸோ ஃபுல் டாமினன்ஸாக எக்ஸ்பிரஸ் ஆகலை அப்படிங்கிறத திஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸாம்பிள் இந்த 4 o'clock பிளான்ட். ஓகே, ஸோ இந்த 4 o'clock பிளான்ட்டோடைய அதை ஃப்ளார்ஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே பீ பிளான்ஸோடைய ஹைட் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே 4 o'clock பிளான்ட்டோடைய that they are flaws. So அதோடைய flaws it is red color flaws and white color flaws. இதுதான் என்ன parent generation. Yes, ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் எல்லாத்துக்குமே வரும். ஸோ ஒரு ரெட் கலர் ஃப்ளார் இருக்குது, ஒயிட் கலர் ஃப்ளார் இருக்குது, இதுதான் பேரண்ட் ஜென்ரேஷன். ஸோ அதை என்ன பண்ணுவோம்? F1 ஜென்ரேஷனில் இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணுவோம். ஸோ க்ராஸ் பண்ணால் என்ன மாதிரி ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா இட் இஸ் தி பிங்க் கலர் ஃப்ளார்ஸ். மோனோஹைப்ரிட் க்ராஸில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கணும், டாலாக இருக்கணும் இல்லை ஷார்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அங்கே வந்து F1 ஜென்ரேஷனில் எல்லா பிளான்ஸுமே டாலாக இருந்தது. ஸோ ஏதோ ஒன் ஆஃப் தி பேரண்ட் கேரக்டர் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, அதனால் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. பட் ஹியர் வந்து பேரண்ட்ஸ்ட்டு அந்த பிங்க் கலர் ஃப்ளார்ஸே கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து ரெட் கலர் ஃப்ளார்ஸ் இருக்குது. ஒரு பிளான்ட் ரெட் கலர் ஃப்ளார்ஸ் இருக்குது, இன்னொரு பிளான்ட் ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் இருக்குது. பட் அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இட் ஹேஸ் பிங்க் கலர் ஃப்ளார்ஸ். ஸோ கம்ப்ளீட்டான டாமினன்ஸ் கிடையாது அந்த அலீல்ஸ்குள்ளார, அந்த ஜீன்குள்ளார இருக்க அலீல்ஸ் வந்து. ஸோ ஒன் அலீல் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஓவர் த அதர் அலீல். இதுதான் இந்த டேர்ம். ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால உங்களுக்கு என்ன டேர்ம் ஞாபகம் வரணும்னா, ஸோ ஒன் அலீல் which is present in the gene, it is not completely dominant over the other allele. So it is the intragenic தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஜீனில் அந்த பேர் ஆஃப் அலீலில் அந்த ரெண்டு அலீலுமே வந்து டாமினண்ட்டாக இல்லை. ஸோ இட் இஸ் நாட் dominant, it is not completely dominant. ஸோ அதுதான் incomplete dominance. ஸோ incomplete dominanceனா என்ன? அதில் அந்த டேர்ம் இருக்கணும். தட் இஸ் திஸ் டெஃபினேஷன். தட் இஸ் ஒன் allele, it is not completely dominant over the other allele. அதோட எக்ஸாம்பிள் இட் இஸ் தி 4 o'clock plant. அதில் என்ன பண்ணியிருக்காங்க? they took the flower color as a character. ஸோ அதை எடுத்து நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கும்போது they produce pink color flowers. ஓகே, F1 ஜென்ரேஷனில் பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. சரி, நெக்ஸ்ட் அதை F2 ஜென்ரேஷனுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ F2 ஜென்ரேஷனாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஸோ அதே பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கிற பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுவோம். ரெண்டு பிங்க் கலர் ஃப்ளார்ஸ். ஓகே, ஸோ இருக்கிற பிளான்ஸை வந்து கிராஸ் பண்ணும்போது செல்ஃபிங் அதான். ஓகே, அது பண்ணும்போது we got 4 plants with பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கிற பிளான்ஸ் 2 இருக்குது, ரெட் கலர் ஃப்ளார் இருக்கிற பிளான்ட் 1 இருக்குது, அண்ட் ஒயிட் கலர் ஃப்ளார் இருக்கிற பிளான்ட் 1 இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயாச்சா? ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்கள்ட்ட வந்து ரெட் கலர் ஃப்ளார் இருக்குது, ஒயிட் கலர் ஃப்ளார் இருக்குது. ஈவன் தான் F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகலைனாலும் F2 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. தட் இஸ் இட் ஃபாலோஸ் தி லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ அலீல்ஸ் வந்து செக்ரிகேட்டாக எக்ஸ்பிரஸ் ஆகுது, எப்பவுமே பிளெண்ட் ஆகலை. ஸோ பிளெண்டாக இருந்ததுன்னா திருப்பி பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் தான் F2 ஜென்ரேஷனில் ப்ரொடியூஸ் ஆகணும். பட் பிளெண்ட் ஆகலை, அதனால தான் பேரண்ட்ஸோட அந்த அலீல்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. ஸோ நோ பிளெண்டிங் அக்கர்ஸ். ஸோ இதில் என்ன வரும்? F2 ஜென்ரேஷனில் இட் ஹேஸ் தி phenotypic ratio of 1:2:1. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் incomplete dominance. that is one allele, it is not completely dominant over the other allele. அதுதான் இந்த term. Yes, then we are moving into codominance. So codominanceனா என்ன? here what they say, அங்கே என்ன சொன்னோம்? ஒரு ஜீனில் இது எல்லாமே இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன். ஸோ ஒரு ஜீனுக்குள்ளே தான் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஸோ ஒரு ஜீனில் அந்த அலீல் வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டாமினன்ட்னு சொன்னோம். இந்த கோடாமினன்ஸில் என்ன ஆகுதுன்னா, எய்தர் வந்து டாமினண்ட்டாக இருந்தால் ஒன்று தான் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கணும், இல்லைன்னா இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டாமினன்ட்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஆகுதுன்னா ரெண்டு அலீல்ஸுமே எக்ஸ்பிரஷன் ஆகிருக்கு அதோடைய ஃபீனோடைப்ஸில். அதுதான் கோடாமினன்ஸ். தட் இஸ் சைமல்டேனியஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் போத் தி அலீல்ஸ் இன் த ஜீன்
to in the heterozygote. So அந்த heterozygous F1 generationல ப்ரொடியூஸ் ஆகிறதுல heterozygous தானே இருக்கும். ஸோ அந்த heterozygous offsprings அதோட அந்த அலீல்ஸ் வந்து ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஓகே, ஒரு ஜீனில் இருக்க ரெண்டு அலீல்ஸுமே பேர் ஆஃப் அலீல்ஸ் தான் எப்பயுமே அலீல்ஸ் ஆல்வேஸ் அகர்ஸ் இன் பேர்ஸ். ரெண்டு அலீலுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, அதுதான் கோ டாமினன்ஸ். இதோட எக்ஸாம்பிள் என்ன? இட் இஸ் காசிபியம் ஸ்பீசிஸில் காசிபியம் ஹிர்சுட்டம் அண்ட் காசிபியம் ஸ்டெஷியனம். அவங்க வந்து பிளட் குரூப் டைப்லையும் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பட் வி டேக் திஸ் காசிபியம் ஸ்பீசஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து காசிபியம் ஸ்டெஷியனம் அப்படிங்கிற ஸ்பீசஸ் தான். இதில் அது என்ன கேரக்டர் வந்து பார்க்குறாங்கன்னா சீடோடைய ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சு தான் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தே ஐடென்டிஃபை. ஹவ் தே டூனா திஸ் எலக்ட்ரோஃபோரசிஸில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் அதோட சைஸ்க்கு ஏற்றாப்புல அதோட சார்ஜஸ் ஏற்றாப்புல இட் ஃபார்ம்ஸ் பேண்ட் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஓகே, ஸோ பேண்ட் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். அதை வச்சு தான் இந்த ப்ரோட்டீன்ஸ் தே டிட்டர்மைன் பை எலக்ட்ரோஃபோரசிஸ். ஸோ இந்த சீடோடைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ரெண்டு காசிபியம் ஸ்டெஷியனம் ஸ்பீசஸ் அந்த ரெண்டு பிளான்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு அதோடைய சீட் ப்ரோட்டீன்ஸ் ஹியர் இட் இஸ் த சீட் ப்ரோட்டீன்ஸ் தே ஆர் சீயிங். ஸோ சீட் ப்ரோட்டீன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது மூலமாக அது F1 ஜென்ரேஷனில் ப்ரொடியூஸ், இது பேரண்ட்ஸ், காசிபியம் ஸ்பீசஸ் தான் பேரண்ட்ஸ், அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், தட் இஸ் F1 ஜென்ரேஷன். ஸோ அதோட ப்ரோட்டீன்ஸ் சீடில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இட் கண்டெய்ன்ஸ் போத் த ப்ரோட்டீன்ஸ் ஓகேவா ஆஃப் தி பேரண்ட்ஸ். ரெண்டு ப்ரோட்டீன் பேட்டர்ன்ஸுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதில் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸில். ஸோ அதுதான் இட் இஸ் தி கோடாமினன்ஸ். அதுதான் என்ன சொல்கிறாங்க, அந்த அலீல்ஸ் which is present in a gene, both the allele are expressed, they are simultaneously expressed in the heterozygotes. அதுதான் கோடாமினன்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன, காசிபியம் ஸ்பீசஸ், இட் இஸ் காசிபியம் ஹிர்சுட்டம் அண்ட் காசிபியம் ஸ்டெஷியனம். ஓகே, ஸோ இதுதான் டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோம். ஸோ இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸு ஜீனுக்குள்ளார நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ்லேயே இட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ். ஸோ தென் வி ஆர் மூவிங் இன் டு லீத்தல் ஜீன்ஸ். ஸோ லீத்தல்னாலே மீனிங் என்ன, இட் இஸ் ஃபேட்டல் ஆர் டெத். அதான் இட் காசஸ் டெத் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ த அலீல்ஸ் இது எல்லாமே வி ஆர் டாக்கிங் இன் ரிலேஷன் டு தி அலீல்ஸ். ஓகே, ஸோ அலீல் which is responsible for causing the death of an organism. And the alleles that is known as lethal genes. Alleles it is present in genes. It is a variant form of gene and so on. So it is known as lethal genes. Alleles which is responsible for causing death of an organism. Other than another lethal genes. Okay, so this is an example. It is the snapdragon. That is, it comes under Antirrhinum species. So in the snapdragon plant வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்னாப்ட்ராகன் பிளான்ட்டில் வந்து ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் இட்ஸ் கலர். ஸோ green color, so due to the presence of the chlorophyll it is green. Then yellow color, so எப்படி yellow color yellowish green மாதிரி இருக்கும். It is also known as aurea plants where due to the presence of carotenoidsலாம் present ஆயிருக்கனால இது yellow கலரில் இருக்குது. And white color, so white color plantனா green color pigment வந்து கிடையாது. So which give color to the plants? Yes, it is the chlorophyll. So in the white color plant it doesn't have chlorophyll. But green it contains chlorophyll. Okay, so in the mono plants வந்து எடுத்துக்கிறாங்க based on its color. So in the green தான் it has the genotype, and yellow and white small c. So இது வந்து capital C, இது வந்து it is small c. ஸோ இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணுறோம். ஸோ க்ராஸ் பண்ணி நம்ம பண்ணால் மோனோஹைப்ரிட் க்ராஸ் தான். க்ராஸ் பண்ணும்போது வி கெட் ஹெட்ரோசைகஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் விச் இஸ் எல்லோ கலர் பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ இது என்னது F1 ஜென்ரேஷன். ஸோ நம்மளுக்கு F2 ஜென்ரேஷன் கிடைக்கணும்னா இதவே நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் பண்ணும்போது வாட் வி கெட், ஒரு க்ரீன் கலர் பிளான்ட், தென் 2 ஒயிட் கலர் பிளான்ட், இட் இஸ் 2 எல்லோ கலர் பிளான்ட் and ஒரு white color plant. So this white color plant என்னது, it doesn't contain chlorophyll. அதனால் என்ன ஆகும், it dies. Okay, so இதோடைய ரேஷியோ என்ன வரும், phenotypic ratio it is 1:2:1. ஸோ இந்த white என்ன ஆகுது, lethal ஆகுறதுனால it is death. So 1:2 தான் இதோடைய phenotypic ratio. So it is an example of recessive lethality. So அந்த recessive gene தான் என்ன இருக்குது, it is lethal. So recessive lethality, this is an example of this snapdragon plant is an example of recessive lethality.
ஓகே. ஸோ வாட் திஸ் லீத்தல் ஜீன்ஸ்னால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறனால தான் திஸ் பிளான்ட் டைஸ். ஸோ அதுதான் லீத்தல் ஜீன்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இட் இஸ் ஸ்னாப் ட்ராகன். ஸோ இதோடைய phenotypic ரேஷியோ வந்து இட் இஸ் 1:2. பட் டாமினன்ஸில் பார்த்தோன்னா, ஈவன் தோ அந்த டாமினன்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸில் மாடிஃபிகேஷன் இருந்தாலும், தட் இஸ் ஃபுல்லாக டாமினன்ட் ஆகல, இட் இஸ் கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஆர் கோடாமினண்ட்டாக இருந்தாலும், அந்த அந்த ப்ராசஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், தட் இஸ் இன் F2 ஜென்ரேஷனில் தி phenotypic ரேஷியோ இட் இஸ் த சேம், தட் இஸ் 1:2:1. அந்த phenotypic ரேஷியோவில் தான் இட் ப்ரொடியூஸ். ஸோ இட் ஃபாலோஸ் தி லா ஆஃப் segregation. So other it proves, okay, those codominance and incomplete dominance. Okay, yes. So then we are moving into pleiotropy. So pleiotropy na enna appadina, it is a single gene idhula in the term. So ஒரு single gene which affects the multiple traits. ஓகேவா, நிறைய ட்ரெய்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும், நிறைய கேரக்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த எல்லா கேரக்டர்ஸுமே இட் இஸ் கண்ட்ரோல்டு பை சிங்கிள் ஜீன். ஓகே. ஸோ சிங்கிள் ஜீன் which affects the multiple traits. ஸோ அது அஃபெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஆப்வியஸ்லி இட் சேஞ்சஸ் தி phenotype of an organism. ஓகே, அதுதான் pleiotropy gene. ஓகேவா, திஸ் pleiotropy gene it has the capacity multiple, ஸோ மல்டிபிள் ட்ரெய்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், pleiotropy genes. ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து ஒரு பீ பிளான்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அந்த பீ பிளான்ஸ் வந்து இப்போ நார்மலான பீ பிளான்ட் இருக்குது. ஸோ விச் கண்டைன்ஸ் ஒரு சீட் கலர் இருக்குது. தென் அதோடைய ஸ்பாட்ஸ் எதுவும் ப்ரெசென்ட் ஆகலை அதோடைய லீஃப் ஆக்சல்ஸில் பார்த்தோன்னா. தென் வேறு என்ன இருக்குது, அதுக்கு ஒரு ஃப்ளாக் கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பீ பிளான்ட்டில் ஒரு pleiotropy ஜீன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த pleiotropy ஜீன் என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நிறைய ட்ரெய்ட்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ மாடிஃபை பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த pleiotropy ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த பீ பிளான்ஸில். ஸோ அதோடைய ஃப்ளார்ஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து இட் ஹாஸ் 3 ட்ரெய்ட்ஸ். அந்த பிளான்ஸ் பார்த்தோன்னா அந்த pleiotropy ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பீ பிளான்ஸை வந்து பார்க்குறோம். ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதோடைய கலர், தட் இஸ் அதோடைய ஃப்ளார் கலர் வந்து இட் இஸ் 3 ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் கலர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் சீட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் நம்ம என்ன சொன்னோம், அதோட ஸ்பாட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகலைன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பாட்ஸ்லாம் இந்த pleiotropy ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ண பீ பிளான்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சிங்கிள் pleiotropy ஜீன், இந்த சிங்கிள் ஜீன் விச் இஸ் pleiotropy இன் நேச்சர், அதை நம்ம ஒரு பீ பிளான்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அதோடைய சீட் கலர் ஆகட்டும், அதோடைய ஃப்ளார் கலர் ஆகட்டும், அண்ட் தென் அதோடைய அந்த லீஃப் ஆக்சல்ஸில் இருக்க ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜீன் தான் இட் இஸ் நோன் அஸ் pleiotropy ஜீன். எஸ். ஸோ என்ன நம்ம பார்த்துருக்கோம், இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸில் டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து பார்த்தோன்னா, ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன, கோடாமினன்ஸ்னால் என்ன, அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன, the allele which is present in the gene, it is not completely dominant over the other. ஓகே. ஸோ அதோட எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட எக்ஸாம்பிள் yes, it is the 4 o'clock plant. So then when codominance vandu paathom. So this incomplete dominance, it was given by this experiment. It was done by a German botanist vandu pannaru, Carl Correns அப்படிங்கிறவர் தான் this incomplete dominance vandu pannaru. Okay. So then codominance. So codominance na enna, simultaneous expression of both alleles in a heterozygote. அதுதான் codominance. அதில் அந்த gossipim species எடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். அதில் இருக்க சீட் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ தென் we move into lethal genes which has the allele which has the ability to cause death. டு காஸ் டெத், அதுதான் என்னது, லீத்தல் ஜீன். ஓகே. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஸ்னாப் ட்ராகன் பார்த்தோம். அந்த ஸ்னாப் ட்ராகனோட பிளான்ஸோட கலர் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ தென் வி மூவ் இன்டு pleiotropy ஜீன். ஸோ pleiotropy ஜீன்னா என்ன, தட் இஸ் சிங்கிள் ஜீன் which affects the multiple traits and it alters the phenotype of an organism. இதுக்கு வந்து பீ பிளான்ட் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ எல்லாத்தோடையும் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா அதை என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, ப்ளஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸில் என்ன கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு வாட் டஸ் தே இன்ஃபியர், வாட் த ரிசல்ட் தே கேவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும் இதை. ஓகே. இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸில் இன்ட்ராஜீனிக் இன்டர்ஜீனிக்னு சொன்னோம். ஸோ இன்ட்ராஜீனிக் ஜீனுக்குள்ளார எப்படி இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்து அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். நவ் வி ஆர் மூவிங் இன்டு இன்டர்ஜீனிக். ஸோ பிட்வீன் த ஜீன்ஸ். ஓகே. ஸோ எப்படி இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்குது, அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன 2 இருக்குது. அதில் எபிஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அடிட்டிவ் ஆர் பாலிஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் நம்ம எபிஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே இன்னைக்கு.
So epistatic interactions. இதில் we see the dominant, இதிலே நிறைய types present ஆயிருக்கு. Dominant epistasis மட்டும் we are going to see. So dominant epistasis. ஓகே, ஸோ இதில் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் படிப்போம். இதில் வந்து we are taking the summer squash fruit, that is அந்த கோடை வெள்ளரி, it is in தமிழ். ஸோ இந்த summer squash fruit எடுத்து அதோடைய ஃப்ரூட் கலர் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எபிஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் வந்து படிக்க போகிறோம். இதுக்கு முன்னே you have to know these two terms, which is epistatic gene and hypostatic gene. ஸோ எபிஸ்டாட்டிக் ஜீன், ஸோ இது என்ன சொன்னோம், இன்டர் ஜீனுக்கு ரெண்டு ஜீனுக்குள்ளார இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ எபிஸ்டாட்டிக் ஜீன்னா என்னென்னா ஒரு ஜீன் விச் மாஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி அதர் ஜீன், அதுதான் எபிஸ்டாட்டிக் ஜீன். ஸோ ஒரு ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இன்னொரு ஜீன், இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், ஃப்ரூட் கலர் சொன்னோம். ஸோ இந்த ஃப்ரூட் கலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரெண்டு ஜீன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஜீன், ஒரு குரோமோசோமில் ஒரு ஜீன்ஸ் இருக்கும், இன்னொரு குரோமோசோமில் இன்னொரு ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரெண்டுமே வந்து ரெண்டு ஜீனுமே டிட்டர்மைன்ஸ் தி ஃப்ரூட் கலர். ஓகே, ஸோ தி ஜீன் விச் மாஸ்க்ஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி அதர் ஜீன். எஸ், ஒரு ஜீன் விச் மாஸ்க்ஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி அதர் ஜீன், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எபிஸ்டாட்டிக் ஜீன்னு சொல்கிறோம். அந்த இட் இஸ் ஆல்சோ நாட் அஸ் எஃபெக்டார் ஜீன். ஓகே, ஸோ ஹைப்போஸ்டாட்டிக்னா என்ன, எந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் மாஸ்க் ஆகிருக்குதோ அதுதான் ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன், தட் இஸ் தி அஃபெக்டட் ஜீன். ஓகே, ஸோ எபிஸ்டாட்டிக் ஜீன்னா என்ன, மற்ற ஜீனோட எக்ஸ்பிரஷனை மார்க் பண்ணி அதோட எக்ஸ்பிரஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் எபிஸ்டாட்டிக் ஜீன். ஹைப்போஸ்டாட்டிக்னா என்ன, எது மாஸ்க் ஆகுதோ, எந்த ஜீன் மாஸ்க் ஆகுதோ, இட் இஸ் நாட் அஸ் ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன். ஓகே, ஸோ திஸ் இப்போ ஒரு பிளான்ட்டில் இந்த ரெண்டு ஜீனுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எபிஸ்டாட்டிக்கும் இருக்குது ஹைப்போஸ்டாட்டிக்கும் இருக்குன்னா எது எக்ஸ்பிரஸ் ஆகணும், ஆப்வியஸ்லி இட் இஸ் தி எபிஸ்டாட்டிக். ஸோ எபிஸ்டாட்டிக் தான் மாஸ்க் பண்ணும், ஸோ எபிஸ்டாட்டிக் தான் என்னாகும், எக்ஸ்பிரஸ் ஆகும், அதோடைய கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், அதோடைய ஃபீனோடைப் தான் இட் கெட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட். ஓகே, எஸ். ஸோ இதில் நம்ம என்ன சொன்னோம், சம்மர் ஸ்குவாஷ் ஃப்ரூட்டுன்னு சொன்னோம். ஸோ இந்த சம்மர் ஸ்குவாஷ் ஃப்ரூட், அந்த ஃப்ரூட் கலர் தான் நம்ம இங்கே டிட்டர்மைன் பண்ண போகிறோம். திஸ் ஃப்ரூட் கலர் வந்து மூணு கலர்ஸ் வந்து தே ஹவ் நோட்டஸ், தட் இஸ் ஒயிட் கலர் இருக்குது, அண்ட் எல்லோ கலர் இருக்குது, அண்ட் க்ரீன் கலர் இருக்குது. ஸோ ஒயிட் கலர் தான் இட் இஸ் தி டாமினன்ட், அதனால் we denote it by capital W. ஓகே, ஸோ தென் இது வந்து ஒயிட் கலர், இதுதான் இந்த எபிஸ்டாட்டிக் ஜீனுன்னு சொன்னோம். ஓகே, ஸோ டாமினண்ட்டாக திஸ் ஒயிட் கலர் ஃப்ரூட் தான் இருக்குது. ஸோ கலர்டு எல்லாமே இட் இஸ் நான் கலர்டு, ஸோ கலர்டு எல்லாமே we denote it with ஸ்மால் லெட்டர் W. நெக்ஸ்ட்டு இந்த கலரில் என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது. ஸோ எல்லோ we represent it by capital G, and green we represent it by small letter G. ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஒயிட். கேபிட்டல் W அப்படின்னா இட் இஸ் தி ஒயிட் கலர், ஸோ ஸ்மால் W இட் இஸ் நான் கலர்டு. ஓகேவா, இட் மேபி எல்லோ ஆர் க்ரீன். அதே க்ரீன் கலர் அப்படின்னா ஸோ ஸ்மால் லெட்டர் G, அண்ட் எல்லோ கலர்னால் கேபிட்டல் லெட்டர் G. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த ஜீனோடைபிக் கேரக்டராக we are going to use it. எஸ், ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் தான். ஸோ எந்த எக்ஸாம்பிள் சொன்னாலும் இந்த ஃப்ளோ சார்ட் வச்சு தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, பேரண்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு கலர் ஃப்ரூட் எடுத்துக்கிறாங்க, விச் இஸ் ஒயிட் அண்ட் எல்லோ. இதில் எது டாமினன்ட், ஒயிட் கலர் தான் டாமினன்ட்னு சொல்கிறோம். எஸ், ஸோ அதோடைய ஜீனோடைப் என்ன, இட் இஸ் கேபிட்டல் W அண்ட் small g. எல்லோ ஃப்ரூட் என்ன, இட் இஸ் ஸ்மால் w which is very the colored fruitனாலே நம்ம ஸ்மால் லெட்டர் W தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் நம்ம என்ன சொன்னோம், எல்லோக்கு வந்து we represent it by capital G. ஸோ கேபிட்டல் ஜியில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அதோடைய ஜீனோடைப். ஓகே, ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற கேமெட்ஸ் என்னவாக இருக்கும், இதில் நம்ம என்ன சொன்னோம், இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ்ன்னு சொன்னோம். அதனால தான் we are taking is 2 genes. ஓகே, ஸோ இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ ரெண்டுமே வந்து டிட்டர்மைன்ஸ் த கலர் தான். அந்த கலர் அப்படிங்கிற ஃபினோடைப்பை வந்து ரெண்டு ஜீன் வந்து இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ ஹியர் அது ப்ரொடியூஸ் பண்ணுற கேமெட்ஸ் என்ன இருக்குது, இட் ப்ரொடியூஸ் ஒயிட். ஸோ ஒயிட் தான் நம்ம டாமினன்ட் சொன்னோம். ஆப்வியஸாக F1 ஜென்ரேஷனில் ஒயிட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. ஸோ டாமினன்ட் எபிஸ்டேசிஸ் நடந்திருக்கு. ஸோ அதோடைய ஜீனோடைப் என்ன, இது வந்து நம்ம பார்த்தா டைஹைப்ரிட் கிராஸ் மாதிரியே. அங்கே வந்து நம்ம ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஹியர் 2 genes which represents the single character. ஸோ அதோடைய
genotype, it is capital W, small w, capital G and small g. Okay, so இது F2 generation. So F2 generationல selfing பண்ணி நம்ம வந்து பார்க்குறோம். So selfing பண்ணி பார்க்கும்போது we get so 16 fruits வந்து கிடைச்சிருக்கு. ஸோ F2 generation selfing பண்ணி ஸோ 16 fruits வந்து கிடச்சிருக்கு. அதில் பார்த்தோன்னா 12 fruits it is white in color, 3 fruits yellow. இந்த மாதிரி நம்ம Punnett squareல cross பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 12 white fruits இருக்குது, 3 yellow fruits and 1 green fruit வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஜீன் இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த எபிஸ்டாட்டிக் ஜீன் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாமினன்ட் ஜீனை நம்ம என்ன சொன்னோம், கேபிட்டல் டபிள்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ அந்த ஈவன் தோ this small g அப்படிங்கிறது என்னது, it is the green color. okay, capital G அப்படிங்கிறது என்னது, it is the yellow color. capital W அப்படிங்கிறது என்னது, it is the white color. ஸோ ஈவன் தோ கலர் டிட்டர்மைன் பண்ணுற ஜீன்ஸ் இத்தனை இருந்தாலும் இந்த W that is white தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. பாருங்கள் இதோட ஜீனோடைப்ஸ் பாருங்கள். ஸோ இட் இஸ் capital W white. ஸோ capital G. ஸோ which is yellow color fruit. அது இருந்தாலும் இந்த white color தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் yellow color fruitலாம் பார்க்குறோம். ஸோ green color fruitஆக இருந்தாலும் capital W, small w, capital G, small letter g. ஸோ இது இருந்தாலும் அந்த ஒயிட் கலர் ஃப்ரூட் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ கலர் டிட்டர்மைன் பண்ணுற 2 ஜீன்ஸ் இருந்தாலும் அந்த எபிஸ்டாட்டிக் ஜீன் அந்த டாமினன்ட் ஜீன் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஒயிட் கலர்டு ஃப்ரூட். ஓகே, தென் பார்த்தோன்னா சப்போஸ் இந்த கேபிட்டல் W இந்த ஜீன் இல்லை அப்படின்னா என்னவோ அந்த ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கும். சி திஸ் எல்லோ கலர் ஃப்ரூட்லலாம் பார்த்துட்டாங்கன்னா கேபிட்டல் டபிள்யூவே இருக்காது. ஸோ ஸ்மால் டபிள்யூ இட் இஸ் தி கலர்டு ஒன். ஓகே, ஸோ இதெல்லாம் எல்லோ கலரில் வந்திருக்கு. அண்ட் தென் ஸ்மால் லெட்டர் ஜி தட் இஸ் ரெசசிவ் ஒன், ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஒன் வந்து இட் இஸ் க்ரீன் கலர் ஃப்ரூட். ஸோ இந்த ரேஷியோ பார்த்தோன்னா எவ்வளோ ரேஷியோனா 12 ஒயிட் ஃப்ரூட் வந்து இட் இஸ் 12, எல்லோ ஃப்ரூட் இட் இஸ் 3 அண்ட் க்ரீன் ஃப்ரூட் இட் இஸ் 1. ஸோ இந்த ரேஷியோவில் இவ்வளோ ஃபினோடைபிக் ரேஷியோவில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்னது, டாமினன்ட் எபிஸ்டேசிஸ். ஸோ இது வந்து இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன்ஸில் பார்க்குறோம். ஸோ 2 ஜீன் எடுத்துக்கிறோம், அது ஒரே கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுது, அதை நம்ம க்ராஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஜீனுக்குள்ளார இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத வி ஆர் ப்ரூவிங் இட். ஓகே, எஸ். ஸோ இது வந்து the table which is given in your book. ஸோ ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸில் நம்ம இன்ட்ராஜீனிக்கில் பார்த்தோம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ். ஸோ அதோட எக்ஸாம்பிள் அது கொடுத்துருக்காங்க. மிராபிலிஸ் ஜெலப்பா பார்த்தோம். கோடாமினன்ஸில் ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் we have seen what example we have seen? Yes, it is the Gossypium species பார்த்தோம். ஸோ அதோடைய phenotypic ratio. See, the phenotypic ratio is the same. So it follows the law of segregation. Okay, ஸோ டாமினன்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. பட் ஹியர் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், 2 ஜீன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எபிஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் சொன்னோம், தென் தட் இஸ் அடிட்டிவ் இன்ட்ராக்ஷன் ஒரு பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன். ஸோ அது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் we could see. இதில் வந்து எபிஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் டாமினன்ட் எபிஸ்டேசிஸ் மட்டும் பார்த்துருக்கோம். நிறையா டைப்ஸ் இருக்குது, அதில் டாமினன்ட் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் சம்மர் ஸ்குவாஷ் ஃப்ரூட் எடுத்துகிட்டு அதோடைய ஃபினோடைபிக் ரேஷியோ அதில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ், லெட்ஸ் மூவ் இன் டு செல்ஃப் எவாலுவேஷன். ஸோ எவ்வளோ புரிஞ்சிருக்கு நமக்கு. ஸோ தேர்ஸ் ஆர் சிம்பிள் கொஷின்ஸ், இது கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்காது. திஸ் கொஷின் alone it is based on concept. That is F1 generation it resembles both parents. ஸோ அந்த க்ராஸ் பண்ணுறோம், அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்க்கும்போது அதில் பேரண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த F1 ஜென்ரேஷன்ஸ். ஸோ ஓகே, இட் ரிசம்பிள்ஸ் போத் பேரண்ட்ஸ். ஓகே, அந்த கேரக்டர் வந்து பேரண்ட்ஸோட 2 கேரக்டருமே ஜாயின் பண்ணி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட எக்ஸாம்பிள் எந்த எக்ஸாம்பிளில் வந்து இதை பார்த்தோம்? எஸ், Gossypium ஸ்பீசிஸில் பார்த்தோம். Gossypium is an example of கோடாமினன்ஸ். ஸோ கோடாமினன்ஸ் தான் ரைட் ஆன்சர். ஸோ கோடாமினன்ஸில் அந்த Gossypium ஸ்பீசிஸோட சீட் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம், அந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் பார்த்தோம். இல்லை அந்த டெக்னிக் மூலமாக சீட் ப்ரோட்டீன்ஸ் டிபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸோட சீட் ப்ரோட்டீன்ஸ் 2மே ஆஃப் ஸ்ப்ரிங்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. 2 அலீல்ஸுமே அதோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து இருக்குது. ஸோ அதுதான் F1 generation resembles the both parents அப்படிங்கிறது they are determining, they are specifying the seed proteins. Okay, then the incomplete dominance it was given by, who gave it? Yes, it was by Karl Correns. He belongs to Germany. He is a German botanist. Okay, so it was given by Karl Correns. Yes. With this we finish intragenic interactions முடிச்சிட்டோம்.
ஸோ இன்டர்ஜீனிக்கில் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வி வில் see in the next video. எஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெண்டல் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், ஸோ அதில் வந்து அவங்க என்ன ரிசல்ட் வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் ஹி ப்ரப்போஸ்ட் லாஸ். அதே மாதிரி தான் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருக்கட்டும், கோ டாமினன்ஸாக இருக்கட்டும், என்ன எக்ஸாம்பிள், அதில் என்ன கேரக்டர் அவங்க பார்த்தாங்க, அதை வச்சு அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி தான் யூ ஷுட் ஸ்டடி. ஓகே, எஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ்.